डीएमके एक ऐसी पार्टी है जो काम तो करती नहीं लेकिन झूठा क्रेडिट लेने के लिए आगे रहती है. இது சொன்னவங்க நிறைய பேர் நானும் பார்த்திருக்கேன். அவங்களும் காணாம போயிருக்காங்க. ஆனா திமுக இருந்துட்டு தான் இருக்கு. अगर एमजीआर के बाद कोई था तो वो अम्मा जयललिता जी थी, जिन्होंने तमिलनाडु के जनहित और जन कल्याण के लिए अपना पूरा जीवन दिया. இதே அண்ணாமலை என்ன சொன்னாரு? அம்மாவை பற்றி அவர் இழிவாக பேசுறார். என்ன சொல்றாரு? அவர் மனைவி அம்மாவை காட்டிலும் 100 மடங்கு பெரியவங்களாம், ஆற்றலில் சிறந்தவங்களாம். அண்ணாமலையை பெத்த அம்மா 1000 மடங்கு சிறந்தவங்கன்னு இதே அண்ணாமலை திருவாய் மலர்ந்தார். பாரத பிரதமர் மோடிஜியே வந்து அம்மாவுடைய ஆட்சி சிறந்ததுன்னு சொல்லிட்டாரு, தலைவருடைய ஆட்சி சிறந்ததுன்னு சொல்லிட்டாரு. ஏன் எடப்பாடியாரை சொல்லலை? ஏன் சொல்லலைன்றதா எங்களுக்கு வருத்தம். ஆக தேர்தல் கணக்கில் கொண்டு பாரத பிரதமர் பேசியிருக்கார். அதிமுகவின் வாக்கு வங்கியை தம் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக மோடி எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் வானளாவ புகழ்ந்து பேசியிருக்கிறார். ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்தபோது மோடியா லேடியா என்று சவால் விட்டவர். அதிமுகவை சார்ந்த தொண்டர்களே, தலைவர்களே, எச்சரிக்கையாக இருங்கள். இது என்னுடைய தோழமையான வேண்டுகோள். நீங்களும் திமுகவும் இங்கே எதிரும் புதிருமாக 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்ததனால்தான் இங்கே சனாதன சக்திகளால் காலூன்ற முடியவில்லை. திருநெல்வேலி चेन्नई वंदे भारत एक्सप्रेस के कारण यहां यात्रा और व्यापार दोनों आसान हुए हैं. ஏற்கனவே இருக்கிற ரயில பெயிண்ட் அடிச்சு மாடலை மாற்றி 500 ரூபாய்க்கு போன சென்னை டு திண்டுக்கல், சென்னை டு மதுரைக்கு போன இடத்துல 3000 ரூபாய்க்கு இப்போ டிக்கெட் விற்கிறாங்க. பெயிண்ட் கலர் மாற்றி அதுக்கு மெட்ரோ ரயில், வந்தே பாரத் ரயில், தேஜஸ்வி ரயில் சொல்லி இந்தியா முழுவதும் புது வகையான ஒரு கொள்ளை மத்திய அரசாங்கம் செய்யுது. நாட்டை நாங்கள் திசை திருப்பிட்டோம், இந்தியா முன்னேற்றிட்டோன்றாங்க. பூரா ஏமாற்று வேலை. திருநெல்வேலி हलवा, the people of the district and their affection is also very, very sweet. இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் பல தடவை வந்துட்டா மட்டும் அப்படியே நேஷனல் பார்ட்டின்ற ஓட்டு போட்டுருவாங்களே. சரி, தமிழ்நாட்டை பொறுத்தவரை சரி, தேசிய கட்சிகளுக்கு எந்த காலத்திலும் தமிழ்நாட்டு மக்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிடம் வெர்சஸ் திராவிடம் தான். எங்களுக்கு எதிரி திமுக. எனவே அந்த திமுகவை வீழ்த்துறோம். அதான், அதனால் அப்படி தான் எங்களுடைய போட்டி இருக்க முடியாது. எங்களுக்கெல்லாம் பிஜேபிலாம் ஒரு போட்டியே கிடையாது. வணக்கம், இது கேள்வி களம். தமிழ்நாட்டில் 2வது நாளாக இன்று சுற்றுப்பயணம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திமுகவை, காங்கிரஸ் கட்சியை மிக காட்டமாக விமர்சித்திருக்கிறார். திமுகவை குறிவைத்து அவர் வைத்த விமர்சனங்களில் ஒன்று, அழிய வேண்டிய கட்சி காணாமல் போகும் என்று விமர்சித்திருக்கிறார். அதற்கு திமுக தரப்பில் பதிலடி தரப்பட்டிருக்கிறது. திமுக காணாமல் போய்விடும் என்று சொன்னவர்கள்தான் காணாமல் போயிருக்கிறார்களே தவிர திமுக அப்படியே இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான சங்கதி இதில், ஒரு பிரதமர் நேற்று இன்று 2 நாட்களும் கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு என்று முழங்கி வந்த பாஜக அஇஅதிமுகவை, தங்களுடைய முன்னாள் கூட்டணி கட்சியை விமர்சிக்கவில்லை, அதை பொருட்படுத்தவும் இல்லை. மாறாக திமுக மீதான விமர்சனத்தை மிக கூர்மைப்படுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு, ஒன்றிய அரசு தரும் திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஸ்டிக்கர் ஒட்டி கொள்கிறது, பெருமை தேடிக் கொள்கிறது என்பது அவருடைய ஒரு குற்றச்சாட்டு. 2வது குற்றச்சாட்டு, தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது, அதையெல்லாம் ஊடகங்களில் வெளிவராமல் தமிழ்நாடு அரசு இருட்டடிப்பு செய்து விடுகிறது என்பது இன்னொரு குற்றச்சாட்டு. திமுகவை குறிவைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேசுவது என்பது அதிமுகவுக்கு நேச கரம் நீட்டும் முயற்சியா என்பது ஒரு கோணம். அஇஅதிமுகவை பொறுத்தவரையிலும் போட்டி என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில்தான், திராவிட கட்சிகளுக்கு இடையிலான யுத்தம்தான் இந்த தேர்தல் என்று அதிமுக சித்தரிக்க முற்படுகிறது. இல்லை, வலுவான மும்முனை போட்டி என்று மாற்ற பார்க்கிறார்களா, அல்லது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் நேரடி போட்டி என்று
காட்டுவதற்கு பாஜக முனைகிறதா என்பது நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. நாம் தொடர்ந்து பேசலாம். நம்மோடு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வரன் அவர்கள், திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு தமிழன் பிரசன்னா அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜி.கே. நாகராஜ் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் திரு ஈஸ்வரன் அவர்களுடைய பார்வையை கேட்கணும். திரு ஈஸ்வரன், பிரதமர் வருகிறார் அப்படின்னா ஏராளமான எதிர்பார்ப்பு இருக்கும். பல்லடத்துக்கும் சரி, திருநெல்வேலிக்கு வரும்போது 2 முக்கியமான மண்டலங்களுக்கு முக்கிய கூட்டங்களை வைக்கிறாங்க. எல்லா நிகழ்ச்சிகளையும் அடிக்கல் நாட்டுவது, திறப்பது அப்படின்னு டெல்லியிலேருந்து என்னென்னலாம் வருதோ, ரயில்வே கேட் வரையிலும் மேம்பாலம் வரையிலும் திறக்கிறத பார்க்குறோம், அடிக்கல் நாட்டுறதை பார்க்குறோம். நீங்கள் பிரதமர் வரும்போது என்னெல்லாம் பேசுவார்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க. ஆனால் பிரதமர் காட்டமாக திமுகவை விமர்சிப்பதும் அதிமுகவை பற்றி மௌனம் காப்பதையும் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். பிரதமரை பொறுத்தவரை பல்லடத்தில் பேசியதாக இருந்தாலும், நெல்லையில் பேசியதாக இருந்தாலும், தமிழ்நாடு மிகச் சிறப்பாக வளர்ந்திருக்கிறது, தமிழ்நாட்டிலே யாருக்குமே குறையில்லை, எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை போல பேசியிருக்கிறார். அந்த வளர்ச்சிக்கு காரணமான தமிழகத்தை ஆண்ட கட்சிகள் யார் என்று அவருக்கும் தெரியும், தமிழ்நாடு மக்களுக்கும் தெரியும். இந்தியாவிலேயே தமிழகம் எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் நாம் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல. குறிப்பாக வறுமை கோட்டுக்கு கீழே தமிழகத்திலே 2.2% மக்கள் தான் இருக்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. தமிழகத்திற்கு முன்னால் இருக்கின்ற அந்த 0.7, 1.4 இப்படியெல்லாம் இருக்கிற வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மாநிலங்கள் பார்த்தால் கோவா, சிக்கிம், ஹிமாச்சல் இப்படி போன்ற சிறு மாநிலங்கள். தமிழகத்தை போன்ற ஒரு பெரிய மாநிலம் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் 2.2% தான் என்று அந்த கணக்கு வந்திருப்பது நமக்கு பெருமை. தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சிகளுடைய சமூக நீதிக்கு கிடைத்த பெருமை. இப்போ அதாவது அவர் பேசும் பொழுது திருப்பூரை பார்த்தேன், மதுரையை பார்த்தேன், திருநெல்வேலியை பார்த்தேன் என்று சொல்லுகிறார். திருப்பூரிலே நான் எதிர்பார்த்தேன், அழிந்து கொண்டிருக்கிற ஜவுளி தொழிலை முன்னேற்றுவதற்கு எதையாவது அறிவிப்பார் என்று எதிர்பார்த்தேன். பல்லடத்தில் எல்லோரும் எதிர்பார்த்தது அதுதான். விசைத்தறி அழிந்து கொண்டிருக்கிறது, திருப்பூரில் இருக்கிற ஆயத்தாடை தொழில் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது, அதற்கெல்லாம் தீர்வாக எதையாவது சொல்லுவார் என்று எதிர்பார்த்தேன். நெல்லையிலே மதுரையை பற்றி பேசும்போது கூட மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அதனுடைய கட்டுமானத்தை பற்றி, அதனுடைய எப்போது முடிவுக்கு வரும் என்பதை பற்றியெல்லாம் பேசுவார் என்று நான் எதிர்பார்த்தேன். என்றால் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை என்பது ஒரு பேசும் பொருளாக கடந்த 7-8 ஆண்டுகளாக மாறி போயிருக்கிறது. அதோடு அறிவிக்கப்பட்ட இந்தியாவில் இருக்கிற பல மருத்துவமனைகள், பல மருத்துவக் கல்லூரிகள் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் மதுரையில் மட்டும்தான் இன்னும் கட்டுமானமே முடிக்கப்படாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை பற்றி பிரதமர் பேசி இருக்க வேண்டாமா? திருநெல்வேலிக்கு ஏதாவது 10,000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை கொண்டு வந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னாரா? சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு வந்தே பாரத் ரயில் வருகிறது என்று சொல்லி இருக்கிறார். அதுதான் ஒரு பிரதமர் பேசுவதா? மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது வேறு. ஒரு ரயில விடுறதெல்லாம் ஒரு பிரதமரோட வேலை இல்ல, ஒரு ரயில்வே மந்திரி, ஒரு எம்பி அந்த லெவல்ல பேச வேண்டிய விஷயம் அப்படின்ற ஒரு கோணத்துக்கு வர்றீங்க. வறுமையை ஒழிக்கிறது, மனிதவள குறியீடு அல்லது தொழில் வளர்ச்சி, கல்வி, சுகாதாரம், இந்த குறியீடுகளில் தமிழ்நாடும் கேரளாவும் முன்னோடியாக இருக்கு. ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்றீங்க. அதுல பாதி அவர் ஏற்றுக்கொள்றார். எம்ஜிஆர், ஜெயலலிதா வரையிலும் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்றுக்கொள்றார். அண்ணா தொடங்கி காமராஜர், அண்ணா, கலைஞர் இந்த பாரம்பரியத்தை அவர் அக்னாலஜ் பண்ணல. அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி நம் முன்னாடி வருது. ஏன் அதை தவிர்க்கிறார்? திமுகவுக்கு காணாம போயிடும், எங்க தேடினாலும் கிடைக்காது அப்படின்ற அளவுக்கு விமர்சனத்தை கடுமையாக்க வேண்டிய தேவை என்ன சார்? இன்னைக்கு முதலமைச்சர் போகலன்றதுனாலயா?
இல்லை ஒரு பிரதமர் பெருந்தன்மையாக பேசியிருக்க வேண்டும். ஏன்னா மக்களுக்கு தெரியும், இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒதுக்கி எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தான் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்று சொன்னால் அது அரசியல் என்று தெரியும். அது அண்ணாமலை பேசலாம், அல்லது பிஜேபியில் இருக்கிற 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் பேசலாம். ஆனால் ஒரு பிரதமர் பேசக்கூடாது. அப்படி ஒரு பிரதமர் பேசும் பொழுது கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கும். தமிழகம் இவ்வளவு முன்னேறிவிட்டது என்று சொல்லும் பொழுது 2 கட்சிகளுமே அதற்கு காரணம் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதை மக்கள் ஒப்புக்கொள்ளுவார்கள். அதைத்தான் பிரதமர் அவர்கள் முன்மொழிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு தான் இருந்தது. ஆனால் இவர் அதிமுகவை அழிப்பதற்காக திமுகவை அழிப்பேன் என்று சொல்லி அதிமுகவை அழிப்பதற்கான அரசியலை பேசி சென்றிருக்கிறார். ஒரு நுட்பமான திமுகவை கடுமையாக எதிர்ப்பதாக காட்டினா அதிமுக தொண்டர்கள் பிஜேபி வலையில விழுந்துருவாங்களா? ஒரு பக்கத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பாராட்டிட்டு திமுகவை கடுமையாக விமர்சிக்க போறோம், அந்த கட்சி காணாம போயிடும், தேடினாலும் கடல்ல தேடினாலும் கிடைக்காது அப்படின்றது மாதிரி கடுமையா பேசினா அதிமுக தொண்டர்கள் தானாக பாஜக பக்கம் சாஞ்சிருவாங்க. அப்படி ஒரு நோக்கத்தில் அதிமுகவை அழிக்கிறத உள்நோக்கமா வச்சு பேசுறாருன்றீங்களா? அவருடைய நோக்கம் அதுதான். ஆனால் நிறைவேறாது. அது நிறைவேறக்கூடிய அவருடைய ஆசை அல்லது. இது கண்டிப்பாக அதிமுக தொண்டர்கள் அப்படியெல்லாம் ஏமாந்து விட மாட்டார்கள். இப்போ பிஜேபியை பொறுத்தவரை தங்களோடு யார் கூட்டணிக்கு வந்தாலும் அந்த கூட்டணி கட்சியை அழித்துத்தான் பழக்கம். அது வரலாறு. கூட்டணி கட்சிகளை அவர்கள் எப்போதுமே மதிக்க மாட்டார்கள். ஏன் இங்கே தூத்துக்குடியிலே மேடையில் இருந்த சகோதரி கனிமொழி அவர்களையும் அமைச்சர் ஏவா வேலு அவர்களையும் பெயரை கூட சொல்லவில்லை என்று நான் கேள்விப்படுகிறேன். அதுவெல்லாம் ஒரு நாகரிகமான செயல் அல்ல, ஒரு பிரதமர் செய்யக்கூடிய செயல் அல்ல. ஏன் பல்லடத்திலே கூட தேர்தல் நேரத்திலே வந்திருக்கிறார். கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடையில் இருக்கிறார்கள். அந்த கூட்டணி கட்சி தலைவர்களுடைய பெயரையெல்லாம் அவர்கள் சொல்லியதாக தெரியவில்லை. அதே போல ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மோடி அவர்கள் மறுபடியும் பிரதமராக வேண்டும் என்று புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக உழைப்போம் என்று பேசுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அங்கே அழைப்பு கிடையாது, அதற்கான மரியாதை கிடையாது. இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிக்காரர்களை மதிப்பதில்லை என்பதை கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசலாம். திரு நாகராஜ், பிரதமர் பேசுறதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு, அதிமுகவை கபலீகரம் பண்றது ஒரு உள்நோக்கம் அப்படின்னு, தொண்டர்களை மயக்கிறது ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு திரு ஈஸ்வரன் சொல்றார். வெள்ள நிவாரணம் தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு போனால் வெள்ள நிவாரணம் பற்றி பேச்சு இல்லை, மதுரைக்கு போனால் எய்ம்ஸ் பற்றி பேச்சு இல்லை, பல்லடத்துக்கு வந்தால் டெக்ஸ்டைலை பற்றி பேச்சு இல்லை. எதை பற்றி மக்கள் எதிர்பார்க்கிறாங்களோ அதை பற்றி பேசாமல் எதிர்க்கட்சிகளை விமர்சிக்கிறது அப்படின்னு பிரதமர் பேசுறது ஏமாற்றம் அளிக்குது. இன்னொன்று, ஒரு பிரதமர் ஸ்டேச்சரை விட்டு இறங்கி பேசுறாரு அப்படின்ற விமர்சனத்தை திரு ஈஸ்வரன் முன்வைக்கிறார். திமுகவை கடுமையாக சாடுறது எதனால சார்? இல்லை, கடந்த முறை 2 நாள் பயணம் வந்தாங்க. கேலோ விளையாட்டு தூக்கி வைக்க வந்தாங்க, உதயநிதி அவர்கள் அழைப்பை ஏற்று. இப்போ 2 நாள் பயணம். தமிழக அரசியலை முழுமையாக புரிந்து கொண்டார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கேலோ விளையாட்டுக்கு அழைத்தது ஸ்டாலின் கருணாநிதி அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் கருணாநிதி அவர்கள், வரவேற்பது முக ஸ்டாலின் கருணாநிதி அவர்கள், இன்று மேடையிலே அமர்ந்திருந்தது கனிமொழி கருணாநிதி அவர்கள். நிச்சயமாக தோன்றியிருக்கும், இந்த 3 பேர்த்தை தவிர்த்து இந்த குடும்பத்தில் வேறு யாருமே இந்த தமிழ்நாட்டில் யாருமே இல்லையா, இந்த தமிழ்நாட்டை ஆள்வதற்கு, தமிழ்நாட்டில் நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஒரு தோற்றம் தோன்றியிருக்கும். நிச்சயமா அதனுடைய வெளிப்பாடாக அவர் குடும்ப அரசியல் குறித்து அவர் பேசியிருக்கலாம். ஏங்க, கனிமொழி வந்து திமுக நாடாளுமன்ற குழுவுடைய துணைத் தலைவர். அவங்க அந்த டெய்லி அவர் பார்லிமெண்ட்டுக்கு போனாருன்னா எதிர்த்தாப்புல உட்காந்துருப்பாங்க. அவங்க 2வது முறை எம்பி, அவங்களுக்கு அது ஒரு இஷ்யூ இல்லையே. நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் எம்பியா இருந்தாங்க, லோக்சபா எம்பியா இருக்காங்க. புதுசா கனிமொழியை பார்க்கிறாரு, அதனால அவருக்கு வந்து அரசியல் ஞானம் வந்துருச்சு, தமிழ்நாட்டை புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்றீங்களே, அது எந்த அளவுக்கு ஏற்கக்கூடியது? தமிழ்நாடு வர்றப்பெல்லாம் திரும்ப 3 பேரை தானே பார்க்கிறாரு. மகனுடைய தோன்றத்தானே செய்யும் யாருக்குமே. அந்த குடும்பத்தை தவிர்த்து வேறு யாருமே தமிழ்நாட்டில் இல்லையா, அங்க என்ன வரத்தானே செய்யும். அதனால அதே மேடையில் ஏவாவேல் இருந்தாரே சார், அவங்க பேரை சொல்றது ஒரு தூத்துக்குடி எம்பின்ற முறையில கனிமொழி பங்கேற்கிறாங்க.
ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர், நெடுஞ்சாலை அமைச்சர் என்ற முறையில் ஏவா வேலு பங்கேற்கிறார். அவங்க பெயரை சொல்வது, மற்ற மத்திய அமைச்சர்களுடைய பெயரை சொல்றீங்க, மாநில அமைச்சர்கள் பெயரையும் ஒரு எம்பி மக்கள் பிரதிநிதியோட பெயரை சொல்றதுக்கு ஏன் தயங்குறார்? அது ஒரு பிரதமரோட ஸ்டேச்சருக்கு குறைவில்லையா? இல்லை, பொதுவாக சொல்கிறக்காக இல்லை, பொதுவாக என்னவா இருக்குன்னா அங்கே புரோட்டோகால் சிஸ்டம் இருக்குது. டெல்லியிலிருந்து யாரெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்கிற ஒரு லிஸ்ட்டு வரும். அந்த லிஸ்ட்டை பார்த்து தான் பிரைம் மினிஸ்டர் படிப்பாங்க. அதை மீறி ஒரு வார்த்தை கூட படிக்க மாட்டாங்க. அந்த வகையில் அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க பேர் அனுப்பாமல் இருக்கலாம். அது ஒரு சிறு தவறாக இருக்கலாம். நிச்சயமாக அப்படி செய்யக்கூடிய ஒரு வல்ல பிரதமர் நிச்சயமாக அது ஒரு தவறாக தான் இருந்துக்கணும். ஒன்று. இன்னொரு விஷயம், நிறைய விஷயம் சொன்னாங்க. இந்த ராக்கெட் இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்க செய்தி அது ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். இன்னைக்கு நம்முடைய வீரர்களை, இந்திய ராணுவ வீரர்களை கடுமையாக கொன்று குவித்தது நீங்க பார்த்திருப்பீங்க. 20-25 பேரை கொன்று மிக கடுமையாக தாக்கிய அந்த சீன ராணுவத்துடைய கொடியை, படத்தை இன்னைக்கு போட்டு ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் திமுக அமைச்சர் கொடுத்திருக்காரு அல்லது அரசு கொடுத்திருக்குன்னு வச்சுக்கலாம். இது எவ்வளவு கொடுமையான விஷயம்! எந்த பிரதமரால் தாங்கிக் கொள்ள முடியும்? நம் நாட்டை சுத்தமா முடிச்சு கட்டணும்னு நினைக்கிற ஒரு நாடு, நம்ம சுத்தி நம்ம எதிரிகளை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு நாட்டினுடைய படத்தை போட்டு நீங்க இன்னைக்கு விளம்பரம் கொடுத்து பாரத பிரதமரை வைத்து ஒரு நிகழ்ச்சி 17,000 கோடிக்கு ஒரு நிகழ்ச்சியை துவக்கின்ற பொழுது செய்கின்ற செயல் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? அதனால தான் சொல்றாரு பிரிவினைவாத கட்சிங்கிறார். துக்குடா துக்குடா பண்ணக்கூடிய கட்சி. நிறைய துக்குடா இருக்க குரூப்ஸ் இருக்குது தமிழ் இந்தியாவில் இருக்கு, பல இடங்கள்ல பிரிவினைவாத குரூப். யாராவது ஒரு இந்திய அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொள்ளல, நாங்க இந்திய கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கொள்ளல, நாங்க இந்திய தேர்தல் அமைப்பை ஏற்றுக்கொள்ளல, ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ள, தனித்தமிழ்நாடு தான் எங்க லட்சியம், காலிஸ்தான் எங்கள் லட்சியம், அப்படி யாராவது சொல்கிறாங்க, ஒரு இயக்கம் நடத்துகிறாங்கன்னா அவங்கள பிரிவினைவாதிகள்னு சொல்லலாம். காங்கிரஸ் கட்சியோ திமுகவோ அதிமுகவோ அல்லது இவங்கள ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய பார்ட்டிகள், மக்களால் 8 கோடி மக்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு முதலமைச்சர், இந்த கட்சிகளை வந்து ஒரு பிரிவினைவாத சக்திகள் அப்படின்னு சொல்றது ஒரு அரசியலுக்காக பிரதமர் இறங்கி வந்து பேசுறது மாதிரி இல்லையா? இல்லை சார், அப்படி சொன்ன கட்சி தானே திராவிட நாடு கேட்ட கட்சி தான். மத்திய அரசு மிரட்டிய பொழுது பயந்து திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்ட கட்சி தான். திராவிடம் ஆரியம் பேசிய கட்சி தான். இப்பொழுது வந்து திராவிட நாடு கைவிட்டாங்க. சீன போர் வந்தபோது திராவிட நாடை விட்டுட்டு வீடுதான் ஓடு மாற்ற முடியும் அண்ணா வந்து அன்றே விட்டுட்டாரு. அதற்கு பிறகு இந்திய விடுதலை ஆன நாள்ல இருந்து அண்ணாவோ அவருடைய இயக்கமோ இந்தியாவை ஏற்றுக்கொண்டவங்க. சரி, அடுத்த ஆரியம் திராவிடம் பேசுனீங்க, வடக்கு தெற்கு பேசுனீங்க, திரும்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. இல்ல நான் பேசி முடிச்சு தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. ஆரிய திராவிடத்தெல்லாம் விடவே இல்ல. விஷயம் கவனிங்க. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறீங்க. எப்படி இருக்கீங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு? அப்படின்னா உச்ச நீதிமன்றம் கொடுத்து எந்த தீர்ப்பை நீங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. நீட் தேர்வு பத்தி ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஆர்டிகல் 370 ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல்ல தான் உச்சநீதிமன்றம் கொடுத்த 2 முக்கியமான தீர்ப்புகளை ரத்து செய்து ஏற்றுக்கொண்டதாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏத்துக்காம போற திமுகவா ஒன்றிய அரசா பிஜேபி அரசா தேர்தல் கமிஷனர்களை யார் நியமனம் பண்ணணும்? எதிர்க்கட்சி தலைவரும் சாதகமா இருந்தது. தலைமை நீதிபதி இருக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னா அது முடியாதுன்னு சொல்லி சட்டம் போட்டு அவசர சட்டம் போட்டது மோடி அரசு கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல. டெல்லியில கவர்னருக்கு அதிகாரமா முதலமைச்சருக்கு அதிகாரமா அப்படின்னு கேட்கிறப்ப கவர்னர் அப்படின்றவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இல்ல, முதலமைச்சருக்கு தான் அதிக அதிகாரம் இருக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் சொன்னா அதை மாற்றி அவசரமா டெல்லி சர்வீசஸ் பில்லை வந்து கொண்டு வந்தாங்க. தீர்ப்பை மதிக்காத ஒன்றிய அரசா திமுக அரசா? இது வந்து திமுக அது சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வாதாடுறீங்க, அதை மீறி வந்து ஒன்றிய அரசு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்ததுனால மாற்றி அமைக்கிறது தான் நீதித்துறை மதிக்கிறது. வேற ஏங்கல்ல பார்க்கணும். ஆனா திமுகவோட ஏங்கல் எப்படி? இந்தியாவை பலப்படுத்தல, இந்தியாவை பலவீனப்படுத்துகின்ற செயல். அது ஆர்டிகல் 370 ஆகட்டும், சிஏ ஆகட்டும், எதுவா இருந்தாலும் சரி, இந்திய நாட்டுக்கு எதெல்லாம் பலன் தருமோ அதையெல்லாம் எதிர்க்கின்ற கட்சியாக திமுக இருக்கிறது. நீங்க பிரிவினைவாதத்தை தூண்டுகின்ற கட்சியாக திமுக இருக்கிறது. நீங்க இந்தியாவை உடைக்கின்ற கட்சியாக திமுக இருக்கிறது. நான் தான் சொல்ல வரேன். நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கல. எதை நீ ஏத்திருக்கீங்க? தேசிய கல்விக் கொள்கையோட பெஸ்டா ஒரு கல்விக் கொள்கை மாநிலத்தில் இருக்குதுன்னா எங்க மாநிலத்துக்கு நாங்களே ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கிறோம்னா அது எப்படி பிரிவினைவாதமாகும்? அது எப்படி பிரிவினைவாதமா இருக்கணும்? ஒரே கல்விக் கொள்கை தான் இந்தியா முழுக்க தனியா இருக்கா? தமிழ்நாடு ஸ்ரீலங்கா மாதிரி தனியா இருக்கா சார்? முழுமையா இணைந்தது சார். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஸ்டேட் போர்டு இருக்குல்ல, இந்தியா முழுக்க ஒரே சிஸ்டம் வச்சு சிபிஎஸ்இ தான் இனிமே அப்படி நான் சொல்றீங்க. அதான் பிரதமர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கையை காலும் தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. நீங்க தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் கொடுக்குற வருமானத்தை கோயம்புத்தூர் பயன்படுத்துறீங்களா? நான் அண்ணன் ஈஸ்வரன் கேட்கிறேன். இவர் போராடினாரு அவினாசி ஏத்திக்கடவு, என்ன ஆச்சு? வாய் திறந்து அவர் பேசுறாரா? எத்தனை போராட்டம் பண்ணார் அவினாசி ஏத்திக்கடவுக்கு? எங்க போச்சு அவருடைய பேச்சு?
இன்னைக்கு ஒரு நொடி திமுக அவர் குறுக்கிடுறாரு. கொண்டிருக்காரு. கொங்கு மக்களுக்கு அவர் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றினாரா நான் கேட்கிறேன். ஒரு சரி. திட்டம் நிறைவேற்றப்பட்டதா கொங்கு நாட்டுல? திரு அதை ஈஸ்வரன், பத்தி அவர் பேச முடியுமா? அவரு எப்படி கேட்போம். திமுகவை எதிர்த்து குரல் கொடுத்தார் அவர் கொங்குல இருந்த பொழுது? இந்தியா- எப்படி எல்லாம் பேசுறீங்களே வைத்துக் கொண்டு இன்னைக்கு பேசக்கூடிய அருகதை அவருக்கு இருக்குதா? என்னாச்சு அவனா சேர்த்துக்கிற திட்டம்? எத்தனை ஒரு வருஷம் நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். 2000 கோடி திட்டம் எடப்பாடி கொண்டு வந்தார். இந்தியா- அவரை விட்டு விட்டு அவரை இந்தியாவுல- எதிர்த்து விட்டு பேசிய அண்ணன் அன்னைக்கு ஈஸ்வரன் அவர்கள் இன்னைக்கு மாற்றி பேசுறார். இந்தியா வாய் திறக்கிறார் அவினாசி கடை பத்தி. இந்தியாவுல அதை பத்தி பேச சொல்லுங்க. ஏன் பேச மாட்டேங்கிறார்? ஏங்க, குறுக்கிடுறார். ஒரு என்னாச்சு நிமிஷங்க. அவினாசி கடை? அவினாசி அத்திக்கடவு என்னன்னு கேக்குறீங்க, பதில் சொல்றாரு. வெயிட் பண்ணுங்க இந்தியாவுல- திரு ஈஸ்வரன். இந்தியாவுல தமிழர்கள் தான் அறிவாளிகள்னு பிரதமர் இன்னைக்கு பேசியிருக்கார். இப்ப இருக்கிற கல்விக் கொள்கையில வந்ததுதான் அத்தனை அறிவும். அதை பிரதமர் ஒப்புக்கொண்டு இருக்கிறார். இந்தியாவிலேயே தமிழர்கள் தான் அறிவாளிகள்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய கல்விக் கொள்கையில படித்தவர்கள் தான் இந்தியாவிலேயே அறிவாளிகள்னா நம்முடைய கல்விக் கொள்கையை இந்தியா மூலா அமுல்படுத்தணும். அதைத்தான் பிரதமர் பார்க்கின்றார். அப்புறம் திமுக கட்சிகளை பிரிக்குது, துக்கடா பண்ணுது. மகாராஷ்டிரால யார் துக்கடா பண்ணாங்க? கர்நாடகாவில் யார் துக்கடா பண்ணாங்க? பீகாரில் யார் துக்கடா பண்ணாங்க? ஹிமாச்சலில் இன்னைக்கு யார் துக்கடா பண்ணிட்டு இருக்காங்க? அதிமுக ஆட்சி ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு 4 ஆண்டுகள் நடந்தது. அந்த 4 ஆண்டுகளிலே திமுக என்ன அதிமுகவை பிரித்து அந்த ஆட்சியை கலைச்சிருச்சா? யார் துக்கடா பண்றாங்க? இந்தியா பூரா பாரதிய ஜனதா கட்சி அதை பண்ணுதுங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியும். அதாவது ஓடுறவன் திருட ஓடுறான்னு ஓடுற மாதிரி இவங்க பண்றத மற்றவங்க பண்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு இவங்க அதில் ஒளிஞ்சுக்க பார்க்குறாங்க. அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை பொறுத்தவரை என்ன தெரியும் அவருக்கு? அவினாசி அத்திக்கடவு திட்டம் என்ன நிலையில் இருக்கிறது? அதிமுக என்ன நிலையில விட்டு சென்றது? ஏதாவது அவருக்கு தெரியுமா? அதாவது காளிங்கராயம்பாளையத்திலே காளிங்கராயன் அணைக்கு பக்கத்திலே ஒரு 700 அடிக்கான ஆரம்பத்தில் பம்பிங் ஆரம்பத்தில் 700 அடிக்கான நிலத்தையே அக்வயர் பண்ணாம அவங்க திட்டத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த 700 அடி அக்வயர் பண்ணி பேச்சுவார்த்தை தடுத்து நிறுத்தியது திமுக கிளை செயலாளர். மரியாதைக்குரிய தயவு செய்து முத்துசாமி தவறான கருத்து பதிவு செய்யாதீங்க ஈஸ்வரன். அதையெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி அதை இன்றைக்கு அங்க அந்த 700 அடிக்கு இன்னைக்கு பண்ணி ரெடி பண்ணிருக்காங்க. இன்னைக்கு திட்டம் முடிஞ்சிருச்சு. திட்டத்தை முடிச்சாச்சு. திட்டத்தை முடிச்ச பின்னாடி பவானி சாகர் அணை தண்ணீர் குறைவா வருது. அதனால அந்த இடத்துல தண்ணீர் அதிகமா இல்லை. அதனால அவினாசி அத்திக்கடவு திட்டம் எப்போது வேண்டுமானாலும் திறக்கப்படும். விவரம் தெரியாம பேசக்கூடாது. நேரா போய் பார்த்துட்டு என்ன சிச்சுவேஷன் பேசணும், என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச பின்னாடி பேசணும். வீரவசனம் பேசுறதெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது. அது உண்மை என்னன்னு தெரியாம பேசக்கூடாது. சரி, அத்திக்கடவு விவாதமா கொங்கு விவாதமா அதை மாத்த வேண்டாம். நாகராஜ் அடுத்த சுற்றுல பேசிக்க. அவருக்கு பதில் சொல்லணும். சொல்லுங்க. இல்ல அவர் சொல்றாரு விஷயம் தெரியாம இல்ல. அந்த 700 அடி தடுத்து நிறுத்தியது திமுகவினுடைய கிளை செயலாளர். குணா பதில் சொல்ல விடுங்க அவருக்கு. அந்த நிகழ்ச்சிக்கு இடத்தில் களமிறங்கி போராடியது நான். என்னுடைய போராட்டத்துக்கு அமைச்சர் முத்துசாமி சமாதானம் பேசி முடிச்சு வச்சார். அவர் தெரியாம பேசிட்டு இருக்காரு. முதல்ல திட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்க சொல்லுங்க. அந்த போராட்டத்தை தூக்கியது நான். 2 இடங்கள்ல தடுத்து நிறுத்தியது திமுக. நான் இப்ப சொல்றேன், இன்னும் 6 கிலோமீட்டர் போடாம இருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்க தலையிட்டு தான் அதிமுக ஆட்சி முடியப்ப இல்லன்னு சொல்றாங்க. அதிமுக ஆட்சி முடியப்ப அந்த 700 அடி நடக்கலங்கிறது உண்மைதானே? கொங்கு நாட்டின் வளர்ச்சியை முத்துசாமி அமைச்சரா இருந்து அவர்கள் வேடிக்கை பார்த்து நடக்கிறாருன்னு சொன்னா திமுக ஆட்சியில தான் அந்த 700 அடி எடுக்கப்பட்டிருக்கு. அது உண்மைதானே? அதிமுக ஆட்சியில அந்த 700 அடி உண்மைதானே? வேலை முடியல. ஏன் தண்ணி வரல? அதாவது தண்ணி வீணா கடல்ல கலந்தது. திமுக ஆட்சியில தான் 700 அடி நீங்க தான் பேசுறீங்களா? நான் போராட்டம் கிளைநதி பவானில தண்ணி வரும்போது திறந்துட்டாங்க. அடுத்த சுற்றுக்கு போவோம். திரு தமிழன் பிரசன்னா, தமிழ்நாட்டில் திமுக காணாம போகும் அப்படின்னு பிரதமர் பேசுறாரு. பொதுவாக திமுக மேல இவ்வளவு காட்டமான விமர்சனத்தை அவர் வைத்ததில்லை. இதற்கு முன்னாடி குடும்ப கட்சி, வாரிசு அரசியல் அந்த அளவில் தான் பேசியிருக்கிறாரு. இன்றைக்கு கொஞ்சம் இறங்கி பேசியிருக்கிறாரு. என்ன காரணம்? திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கி 75வது ஆண்டில் நடை ஓடுகிற திராவிட மாடல் ஆட்சியினுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த இயக்கம் என்பது ராஜாஜி தொடங்கி, கல்கி தொடங்கி,
இன்னும் எத்தனையோ ஈவிகே சம்பத்தில் தொடங்கி இன்னும் எத்தனையோ தலைவர்கள் தொடங்கி இந்த இயக்கத்தை அழிப்பேன், வேரோடு மண்ணோடும் சாய்ப்பேன் என்று சொன்னார்கள். கலைஞர் 2018 சொன்னார், திமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்று சொன்னார். நான் மோடிக்கும் அதையே பதில் சொல்லுகிறேன். மோடி மட்டுமல்ல, மோடியின் மரியாதைக்குரிய அப்பா வந்தாலும் சரி, அவருடைய தாத்தா சாவர்கரோ அல்லது கோட்சோவோ வந்தாலும் சரி, திமுகவினுடைய தொண்டனின் கெண்டைக்கால் ரோமத்தை கூட நீங்கள் அழித்து விட முடியாது. நான் திரும்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், உங்களைப் போல கூட்டம் கூடி கைதட்டி கலைகிற காக கூட்டங்கள் அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களும் இந்த இயக்கம். இந்த இயக்கம் என்பது சமூக நீதிக்காக கட்டமைக்கப்பட்டு இரத்தத்தாலும் வியர்வையாலும் கொடியை உயர்த்தி பிடித்து இருவண்ண கருப்பும் சிவப்பும் பறக்க விட்டு இந்த மண்ணுக்காக உழைக்கிற பேர் இயக்கம். இதை எவன் வந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. இதுதான் என்னுடைய பதில் மோடிக்கு. நம்முடைய நாகராஜ் அவர் மேடையில் அரசியல் பேசுகிறாரா இல்லது அரசு நிகழ்ச்சியில் பேசுகிறாரான்னு கேட்டால் சிறு தவறு நடந்து விட்டது, ஆகவே நான் பெயரை உச்சரிக்கவில்லைங்கிறார். உயிரோடும் சதையோடும் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற தன்னுடைய சக நாடாளுமன்ற உறுப்பினர், இன்னும் குறிப்பாக அந்த நாடாளுமன்றத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை தலைவராக தினமும் முகம் பார்க்கிற, அவர் நாடாளுமன்றத்திற்கு வந்தால் தானே முகம் பார்ப்பது, தொலைக்காட்சியின் வாயிலாக பார்க்கிற மோடிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவரின் பெயரை கூட உச்சரிக்க மறுத்தால் அதை நீங்கள் தவறென்று சொல்லுவீர்கள். யாரோ ஒருவர் ஒரு பேஜை லே அவுட் செய்கிற லே அவுட் ஆர்டிஸ்ட் செய்த தவறுக்கு ஒரு ஆட்சியை பிரிவினைவாத ஆட்சி என்றோ அல்லது ஒரு முதலமைச்சரை அந்த இயக்கத்தை பிரிவினைவாதம் என்று பேசுகிற அபத்தம் இருக்கு இல்லையா, இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆடத் தெரியாதவளுக்கு தெரு கோணல் என்று கதை கட்டியதாக சொன்னார். கேட்டா நான் முடிச்சறேன், இது முக்கியமான செய்திங்க. என்ன சொன்னாரு, சீனாவுக்கு ஆதரவாக இவர்கள் பிரிவினைவாதம் பேசுகிறார்கள். சார், திராவிட நாடு கொள்கையை பயந்து கைவிட்டோம் அப்படின்னாரு. நான் உங்களுக்கு நாகராஜுக்கு ஒரு புத்தகத்தை நான் பரிந்துரைக்கிறேன், அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எண்ணித்துணிக கருமம் என்று அண்ணா பேரறிஞர் அண்ணா கைப்பட எழுதிய புத்தகம். உங்கள் முகவரி கொடுத்தால் அந்த முகவரிக்கு நான் அந்த புத்தகத்தை அனுப்புகிறேன். பேரறிஞர் அண்ணா சொன்னது, திராவிட நாடு கோரிக்கையை ஏன் கைவிடுகிறேன் என்று சொன்னபோது அதில் முக்கிய காரணம் சீனாவினுடைய படையெடுப்பு தான். சீனாவினுடைய படையெடுப்பு இங்கே வந்தால் நாம் இந்த நேரத்தில் இந்த கொள்கையை வலியுறுத்தினால் நமக்கு நாடு முக்கியம், நம் கொள்கையை நாடு இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று அண்ணா சொன்னார். அப்போதும் இந்த தேசம் குறித்து சிந்தித்தது திராவிட முன்னேற்ற கழகம். சீனாவின் போருக்கு இந்தியா முழுவதும் மாநிலங்கள் நிதி கொடுத்த போது முதல் மாநிலமாக அதிக நிதி கொடுத்தது அண்ணாவின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுக்கு தேசபக்தி சொல்லி போலி தேசவாதிகள் பாடம் நடத்த வேண்டாம். You are exploiting on the name of the nation. நீங்க மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். மோடி பேசுறாரு, இந்த நாடு பிரிவினைவாதம் பேசுறாங்க, துக்கடா துக்கடா நாடுன்னு. யார் பிரிவினைவாதம் பேசுவது? மோடியின் தலைமையிலான RSS பாஜக சாதியால் பிரிவினைவாதம், மதத்தால் பிரிவினைவாதம், இனத்தால் பிரிவினைவாதம், மொழியால் பிரிவினைவாதம், பாலினத்தால் பிரிவினைவாதம். இதை கொண்டு வந்து ஹிந்து ஹிந்தி ஹிந்துராஷ்டிரா என்கிற ஒற்றை நோக்கத்தில் இந்த நாட்டை கொண்டு போய் வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற முகத்தை சிதைக்க எத்தனிக்கிறது பாஜக. எப்படி ஏத்துக்க முடியும்? உங்களை பார்த்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுகவை பார்த்து மத்திய அரசை ஒன்றிய அரசை குறை செல்வதையே முழு நேர தொழிலாக வைத்திருக்கிறாங்க, வெறுப்பு பரப்புரையில் ஈடுபடுறாங்க, எந்த ஸ்கீமை நாங்கள் போட்டாலும் அதை இங்கே இருட்டடிப்பு செய்கிறாங்க, மக்கள்கிட்ட ஊடகங்களை மிரட்டி அந்த செய்தி வராமல் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு ஆதங்கப்படுறாரு. ரொம்ப ஒரே நிமிடத்தில் பதில் சொல்லிடுறேன். இந்த ஊடகங்களை மிரட்டுவது யார், நள்ளிரவில் ஊடகங்களை விலைக்கு வாங்குவது யார் என்கிற அந்த கலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மோடி அமித்ஷா வகைராக்களுக்கு தான் தெரியும். எப்படி ஒரு நிறுவனத்தை உருவாக்குவது, அந்த நிறுவனத்தை எப்படி உடைப்பது, அதை எப்படி வாங்குவது என்று இன்றைக்கு புகழ்பெற்ற வார்த்தையாக கோதி மீடியா என்கிற ஒரு பெயரே வந்திருக்கிறது. அது மோடி மீடியா என்றே வைத்துக் கொள்ளலாம். நீங்க சொல்றீங்களா இந்த மிரட்டுதல் என்பது, இந்த நாட்டில் எழுதினால் சுட்டுக் கொல்லப்பட்டது யார்? இந்த நாட்டில் கருத்து சொன்னால் அங்கே ஈடியும் வருமான வரித்துறையும் பத்திரிகை அலுவலகங்களை முடக்கியது யார்? ஒரே இரவில் முதலாளிகளை மிரட்டி பத்திரிகை அலுவலகங்களை விலைக்கு கொடுக்க சொன்னது யார்? இதையெல்லாம் பட்டியலிட்டா மோடியினுடைய உண்மை முகம் தெரியும். அவங்க சொல்றாங்க, எங்கள் திட்டங்களை இவர்கள் மறைக்கிறார்கள், எங்கள் திட்டங்களை குறை கூறுகிறார்கள் என்று சொல்லுகிறார். நான் ஒரு பட்டியல் எடுக்கிறேன். தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் மோடி சொன்ன பட்டியலை நாகராஜ் அவர்களும் பொதுவெளியில் பேசட்டு விவாதம் நடத்துவோம். நீங்கள் சில பட்டியல்களை, மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கு நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டுகிறீர்கள் என்று தமிழகத்தினுடைய தலைவர் பேசுகிறார். நான் ஒரே ஒரு செய்தி கேட்கிறேன். நேற்றைக்கு கூட்டத்தில் மோடி சொன்னார், ஜெயலலிதா ஒரு சிறந்த நிர்வாகி, அவருடைய ஆட்சி சிறந்த ஆட்சி, பொற்கால ஆட்சி என்று பேசினார். ஆனால் தமிழகத்தினுடைய தலைவர் அண்ணாமலை சொன்னார், ஜெயலலிதா ஒரு ஊழல்வாதி,
என் மனைவியை விட ஜெயலலிதா ஒன்றும் பெரியவர் அல்ல, ஜெயலலிதாவை விட என் மனைவி பெரியவள் என்று பேசினார். மோடிக்கு தெரியவில்லையா அல்லது அண்ணாமலைக்கு தெரியவில்லையா? ராணிப்பேட்டையில் பேசுகிற போது ஜெயலலிதாவினுடைய ஆட்சியில் நாடி நரம்பெல்லாம் ஊழல் திளைத்து போயிருக்கிறது என்று மோடி பேசினார். இன்றைக்கு எல்லாம் மறைந்து விட்டதா அல்லது கூட்டணியினுடைய நாடகங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இந்த இரண்டாவது மெட்ரோ ரயில் திட்டம் சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தில் பாதி நிதியை மத்திய அரசு கொடுக்க வேண்டும். ₹1 நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா? இன்றைக்கும் சிஎம்ஆர்எல் ஒப்புதல் கூட நீங்கள் வழங்கவில்லை. நீங்கள் வழங்காத காரணத்தினால் 30 கோடியை நாங்கள் கடன் வாங்கி கொடுத்திருக்கிறோம். அந்த திட்டம் பாதியில் முடிந்து நிறைவுடைய சூழலில் மத்திய அரசு நிதி வழங்க வேண்டும். 2 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் ₹1 கூட கொடுக்கல. கடந்த ஆண்டு நீங்கள் கொடுக்காத காரணத்தினால் 9000 கோடி தமிழக அரசுக்கு அதிக கடன். இந்த ஆண்டும் நீங்கள் பணம் கொடுக்காததால் 12000 கோடி கடன். இந்த திட்டம் மத்திய மாநில அரசுகளால் செய்யப்பட வேண்டியது. எங்க கொடுத்திருக்கீங்க பணம்? இல்ல முடிச்சிடறேன். 2வது பிரதம மந்திரி நகர்ப்புற வீடு கட்டும் திட்டம். அந்த திட்டத்தினுடைய மொத்த செலவு எவ்வளவு? 7 லட்சம் ரூபாய். 1.5 லட்சம் ரூபாய் தான் மத்திய அரசு கொடுக்கிறது. மற்ற தொகையை மாநில அரசு கொடுக்குது. பேரு பிரதான் மந்திரி வீட்டு வசதி திட்டம், ஊரக பிரதான் மந்திரி திட்டம், வீட்டு வேலை திட்டம். அதுல நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? வெறும் 72000 ரூபாய். 64000 ரூபாய் மாநில அரசு கொடுக்குது. பேரு பிரதான் மந்திரி திட்டம். பிரதான் மந்திரி சாலை மேம்பாட்டு திட்டம். நீங்க சாலை மேம்பாட்டு திட்டத்துல கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் ₹1 கூட மத்திய அரசு கொடுக்கல. தமிழக அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. நாங்கள் கேட்ட அந்த தொகை என்பது ஏறக்குறைய 1945 கோடி. ₹1 கூட கொடுக்கல சார். எய்ம்ஸ்ல செங்கல் நட்டு போனதோட சரி, தமிழ் வளர்ச்சிக்கு எதுவுமே கொடுக்கல. சமஸ்கிருதத்துக்கு 600 கோடி கொடுக்கறீங்க. தமிழகத்துக்கு வெறும் 26 கோடி தமிழ் வளர்ச்சி கொடுக்கறீங்க. செம்மொழி நிறுவனத்துக்கு 4 ஆண்டு காலம் நீங்கள் இயக்குனர் கூட நியமிக்கப்படவில்லை. அதெல்லாம் விடுங்க சார். தேர்தல் வந்துருச்சு. 4 முறை திருப்பூர், 4 முறை பல்லடம், 4 முறை தூத்துக்குடி, 4 முறை மதுரை, 4 முறை ராமேஸ்வரம் போறீங்களே சார். தூத்துக்குடிக்கு போய் அங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து நான் இருக்கிறேன், ஒரு பிரதமராக வரல, பாஜகவினுடைய கட்சி தலைவராக வந்திருக்கேன், நான் உங்களுக்கு நிதி உதவி தரேன், நலத்திட்ட உதவி தரேன் ஒரு பெட்ஷீட் கொடுத்திருப்பாரா சார்? ஒரு பெட்ஷீட் கதறி கேட்டோம் சார். 37,000 கோடி தேவை. பிரதமர்கிட்ட பெருசா கேளுங்க. பெட்ஷீட்லாம் வந்து சின்ன அமைப்புகள் கர்ச்சிப்புக்கே வழி இல்ல. பாஜக உள்ளூர்ல இருக்க கிளை செயலாளர் லெவல்ல கொடுக்கிறது பெட்ஷீட்லாம். அதுதான் சொல்றேன். எங்க கிளை செயலாளரே பெட்ஷீட் கொடுக்கிறாரு, எங்க கிளை செயலாளரே பாய் தலகாணி கொடுக்கிறாரு. கர்ச்சிப்புக்கு கூட வழி இல்லாத கட்சி தான் பாஜக. அது கூட தூத்துக்குடி மக்களுக்கு கொடுக்கல. தொடர்ந்து பேசலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி ரொம்ப தூரம் போயிட்டாங்க. நம்ம நடப்பு அரசியலுக்கு வரலாம். நம்ம நடப்பு அரசியல், யதார்த்த அரசியலை பேசலாம். பிரதமர் வந்து பேசியிருக்கிறாரு. ஏடிஎம்கே விமர்சிக்கல, காங்கிரஸ் தான் கடுமையாக விமர்சிப்பார். இப்போ கூடுதலாக திமுகவையும் சேர்த்து அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. திரு ஈஸ்வரன் அதுக்கு ஒரு நுட்பமான ஒன்று சொன்னார். ஜெயலலிதா எம்ஜிஆரை புகழ்ந்து கொண்டு திமுகவை விமர்சித்து காணாமல் போயிடணும், அதிமுக தொண்டரில் கவர்ந்துடலான்னு ஒரு கணக்கு அதுக்குள்ளே இருக்குன்றாரு. இன்னொரு கணக்கு ஏடிஎம்கே விமர்சிக்காமல் தவிர்க்கிறதுன்றது ஏடிஎம்கே அலையன்ஸை இன்னமும் ஒரு ஆப்ஷனாக பிஜேபி லீடர்ஷிப் வச்சிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? அதாவது 2004ஆம் ஆண்டிலிருந்து ஒரு 20 வருஷம் திமுகவும் காங்கிரஸும் ஆல்மோஸ்ட் 1-2 இடங்களை தவிர சேர்ந்துருக்கிறாங்க. அதே மாதிரி 2004ஆம் ஆண்டிலிருந்து 24 வரை 20 வருஷம் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்துருக்காங்க. ஒரு சில இடங்களில் சேர்ந்து இருக்கலனாலும் ஜெயலலிதாவுக்கு இன்டைரக்டாக வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்றது அந்த மாதிரிப்பட்ட ஒரு உறவு இருக்குது. ஸோ இந்த 20 ஆண்டு காலத்தில் மக்களவைத் தேர்தல்களில் திமுக காங்கிரஸ் வெற்றியை பெற்றிருக்குது. அதிமுக பாஜக 2004 0, 19 1ங்கும் போது தோல்வி அடைஞ்சிருக்குது. இந்த காலகட்டத்துக்குள்ள ஒரு சமயம் ஜெயலலிதா அம்மையார் மோடியா லேடியான்னு கேட்டு ஒரு ஆன்டி மோடியை கன்சால்டேட் பண்ணாங்க. அதே ஆன்டி மோடியை மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் வந்த 2019 தேர்தலில் கன்சால்டேட் பண்ணாப்புல. இன்னைக்குள்ள தமிழக அரசியலுங்கிறது மக்களவை தேர்தல்னா 3வது முறை இந்தியாவுக்கு பிரதமராக வரக்கூடிய மோடிக்கும் மோடி எதிர்ப்புக்குமான ஒரு போர் தான் தமிழ்நாடுன்னு இருக்குது. அந்த வகையில் மோடி எதிர்ப்பு அணி இன்டாக்டாக இருக்குது. அந்த மோடி எதிர்ப்பு அணியில் மோடி எதிர்த்த கமல்ஹாசன் கூட சேருவாருங்கிற மோடி எதிர்ப்புக்கு 2 அணி உருவாயிடுச்சு. இப்போ ஏடிஎம்கே வந்து நேராக மோடி எதிர்ப்புன்னு பேசலையே தவிர மறைமுகமான சொற்களில் பேசிட்டு இருக்காங்க. அதைத்தான் நான் உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி வலமும் போகாமல் இடமும் போகாமல் நடுவில் அடிபடும்னு நினைக்கிறாரு. ஈஸ்வர அண்ணனுக்கு அதில் சிம்பதி இருக்குது. பட் நம்மளோட கருத்து அது அடிபடுங்கிறதா நம்ம கருத்து. பாஜக எதிர்ப்பு ஜாஸ்தி இருக்கிறதுனால
அவர் அதிமுக அடிபடாதுன்னு நினைக்கிறாரு. நம்மளை பொறுத்தவரை அதிமுக அடிபடுங்கிறது நம்ம கருத்து. மோடியும் அந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் கடுமையாக திமுக இதுவரை ஜெயலலிதாவை அவர் புகழலை. இன்னும் சொல்லப்போனால் போன்றவர்கள்லாம் பொறுப்பு கோணரை அனுப்பி ஜெயலலிதாவை வரவேற்கவும் வழி அனுப்பவும் வச்சார். மோடி ஷோட் த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதாங்கிறத மோடியா லேடியான்னு கேட்டதுக்கு நம்ம சொல்லிட்டு இருப்போம். இதுவரை அவர் ஜெயலலிதா பற்றி எதுவும் சொல்லாதது ஒரு மாற்றம் தான். இந்த வகையில் நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ அந்த மாற்றத்தை அவர் செய்கிறாருன்னா இல்லை, ஒரு வியூகம் மாறி இருக்கு. ஜெயலலிதாவை புகழ்வது திமுகவை இன்னும் கூடுதலாக அட்டாக் பண்ணுறதுன்ற ஒரு ஸ்டேஜுக்கு அவர் போயிருக்கிறார். எஸ், அதிமுக ஓட்டர்ஸு பாஜக பக்கம் வருவாங்க. மோடி பிரதமருங்கிறதுக்கு கடும் எதிர்ப்பு இருந்தாலும் ஒரு ஆதரவு வளையம் உருவாயிட்டுன்னு அவர் நம்புறாரு. அண்ணாமலையோட கடுமையான உழைப்பும் அந்த இடத்துக்குள்ள இருக்குது. இல்லை சார், 2ஆம் கட்ட தலைவர்கள், அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்னு அதிமுகவில் இருக்கிற முக்கியமான ஆட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த கட்சி பெருவாரியாக இன்டாக்டாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னாடி இருக்கு. அவங்க யாருமே பிஜேபிக்கு மைக்ரேட் ஆகலை, ஆஃபீஸ் பேரர்ஸ். ஆனால் ஓட்டு மட்டும் ஏடிஎம்கே ஓட்டு ஷிஃப்ட் ஆகிடும், ஜெயலலிதாவை புகழ்ந்தா டிஎம்கேவை அட்டாக் பண்ணா அப்படின்னு எப்படி கணக்கு போடுறாங்க? ஈரோடு கிழக்கிலே அண்ணாமலை அதை அந்த ஸ்டாண்டை எடுத்திருக்கணும். அவர் எடுத்திருந்தால் அது தெரிஞ்சிருக்கும். என்றாலும் ஈரோடு கிழக்கு ரிசல்ட்டு பூத் வைஸ் அனாலிசிஸில் நடந்த உண்மை தான். அண்ணாமலை டெல்லி பாஜகவிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. எடப்பாடிக்கும் கடும் எதிர்ப்பு இருக்குது. இங்கே மத முரண்பாடு மட்டுமில்லை, ஜாதிய முரண்பாடு இருக்குது. அந்த வகையில் 2014 சிபி ராதாகிருஷ்ணன் எடுத்த ஓட்டை கூட 19 எடுக்கலை. ஸோ அங்கே எடப்பாடி நம்பி வெற்றி பெற முடியாது, 19 முடிவு தான் வருங்கிறத அண்ணாமலை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். அதே வேளையில் பிஜேபிக்குள்ள மாற்று கருத்து இருக்குது. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனுக்கு மாற்று கருத்து இருக்குது, கோயலுக்கு மாற்று கருத்து இருக்குது. இல்லை, அவங்களுக்குலாம் இருக்கிறது இருக்கட்டும், பிரதமருக்கும் அமித்ஷாவுக்குமே ஏடிஎம்கேவோட போகலாம். இன்னைக்கு வரையிலும் திரு எடப்பாடி பழனிசாமி நரேந்திர மோடி அவர்களை கடுமையாக காட்டமாக அட்டாக் பண்ணல. அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தா ஏடிஎம்கேவை அவங்க அட்டாக் பண்ணல. நேஷனல் லீடர்ஷிப் இன்னமும் கூட்டணி கதவை திறந்து வச்சு வெயிட் பண்றாங்களா? தன்னோட பிரதான எதிரியான காங்கிரஸோட இருக்கக்கூடிய திமுக அளவுக்கு எடப்பாடி அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இல்லை. இதுதான் யதார்த்தமான உண்மையான அரசியல். உதறிட்டு போறாரு, நீங்க வேண்டாம் அப்படின்னு கூட்டணி முறிச்சுட்டு போறவங்க மேல தானே டக்குன்னு கோபம் வரும். 99ல் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியை கவிழ்க்கும் போது கலைஞர் தான் கை கொடுத்தாரு, கூட்டணி இருந்தாங்க. 2001 தோல்விக்கு பிறகு கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கு தான் அதை வீழ்த்துன்னு சொன்ன பிறகு தான் அந்த கூட்டணி முறியுது. அதே புள்ளியில தான் ஜெயலலிதாவும் 2004 தோத்த பிறகு 2006 முறிச்சாங்க. இப்பவும் அதே புள்ளியில தான் இவர் எடப்பாடி பழனிசாமி முறிச்சிருக்கிறாரு. நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி பாஜக பக்கம் வரமாட்டாருங்கிறதும் 100க்கு 100 மோடிக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துக்குள்ள அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அண்ணாமலை மூலமா ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை இங்க காட்டணும். இது 4% கட்சி அல்ல, 5% கட்சி அல்ல, இது இரட்டை இலக்க சதவீதத்துக்கு இது வளர்ப்பு வாய்ப்புள்ள கட்சி. அப்போ வளர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க, வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஸ்கோப் இருக்கு. அது 26 24 தான் தெரியும். நம்ம சொல்றது நம்ம கிளைம் ஒண்ணும் இல்லைன்னு தம்பி சொல்றதும் கிளைம். வளர்றதுக்கு ஸ்கோப் இருக்குன்னு நீங்க சொல்றது ஒரு கிளைம். எஸ், கிளைம். ஆனா மற்றவங்க எல்லாம் சொல்றது வளர்ந்துருச்சு, தனியாவே ஜெயிச்சிரும், ஏடிஎம்கேவை 3வது இடத்துக்கு தள்ளிடும், ஏடிஎம்கே நிலைமை பரிதாபம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஏடிஎம்கேக்காக பிஜேபி பரிதாபப்பட்டு பேசுறது மாதிரி பேசுறாங்க. அந்த கிளைம் நான் வைக்கல. பட் அந்த 45% மோடியா லேடியான்னு கேட்டு ஜெயலலிதா அம்மையார் ஸ்ட்ராங்கா நின்று பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்க அளவுக்கு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்த வாக்கில் ஒரு 20% தான் வந்ததுன்னு சொன்னா, அது இந்தியாவில் ராமர் கோயில் கட்டாம உலகத்தில் எங்க ராமர் கோயில் கட்ட முடியும்? காமன் சிவில் கோடு வேணுங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொண்ட ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்ட ப்ரோ சாஃப்ட் இந்துத்துவ வாக்குகள். அந்த வாக்கு இன்னைக்கு பாஜக பக்கம் நிற்குங்கிறதா நம்பிக்கை. அதாவது பாஜகவுக்கு எதிர்ப்பு மிக அதிகம், மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் 2 தேர்தலில் மோடி பிரதமருங்கிற போது ஒரு ஆதரவு வளையம் உருவாயிட்டு, 3வது தேர்தலில் அந்த ஆதரவு வளையம் இருக்குது. அதில் எடப்பாடி பழனிசாமி உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி வலமும் போகாமல் இடமும் போகாமல் அடிபடுவார். பிஜேபி அதில் எமர்ஜ் ஆகுங்கிறது அவங்க நம்பிக்கை. எந்த அளவுக்கு அது எமர்ஜ் ஆகுங்கிறது ரிசல்ட்டில் தெரியும். அந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையாரை பற்றியும் இதுவரை பேசாத மோடி அவர்கள் பேசியிருக்காங்க. கரப்ஷன் கேஸில் கன்விட் ஆனது, உயிரோடு இருந்தால் கன்விட் ஆகிருப்பாங்க, அபட்டேட் ஆனவங்க, அவங்கள பற்றி இதுவரை பேசல, இப்போ பேசியிருக்கிறாரு. திமுக பற்றி மிக கடுமையான வார்த்தை பிரயோகங்களில் விமர்சனம் பண்ணியிருக்காருன்னா, நாங்கள் திமுக அணிக்கு எதிராக நிற்கிறோம், நாங்கள் தான் இதில் பிரதானமாக நிற்கிறோங்கிறத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ பழசு அந்த டாட்லேருந்து ஆரம்பித்தோம்னா ஏடிஎம்கே கூட்டணி வரும்னு அவர் நினைக்கல. ஏடிஎம்கே கூட்டணிக்கு அவங்க காத்திருக்கிறதாவும் இல்லை, ஏடிஎம்கே கூட்டணி வரப்போகிறதில்ல. ஆனால்
திமுகவுடைய பிரதானமான எதிரி நாங்க அப்படின்னு மக்கள்கிட்ட நிறுவக்கூடிய முயற்சி தான் இதுன்றீங்க. கண்டிப்பா அந்த முயற்சியோட முதல் படி தான் இது. அடுத்தால வந்து கிறிஸ்தவ முஸ்லீம் மட்டும்தான் ஓட்டு இருக்காங்கிற அந்த கொஸ்டினும் அடுத்தால வரும் நாட்கள்ல பேசுவாங்க. அது இந்துக்களே பிஜேபி ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்கன்றீங்க. மறைமுகமா கிடைச்சது லாபம் தானே. இப்போ 4% இருக்கிறது 8-10 நீ வந்தா லாபம் தானே. மத அடிப்படையெல்லாம் ஓட்டு கேட்க மாட்டாங்க சார். செகண்ட் லெவல் அனுமதிக்காது. ஹிராய் சிங்ஸ் வந்து அதை கேட்பாங்க. சட்டம் அனுமதிக்காது. சட்டத்துக்கு ஹிராய் சிங் கேட்பாரு. தாடி வைத்திருக்கிற முசல்மான்கள் மோடிக்கு வாக்களிக்காவிட்டால் பாகிஸ்தானுக்கு போய்விடுங்கள் என்று சொன்னது பாஜகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். மறந்துட முடியாது வரலாறு. ஹிராய் சிங் கேட்பாரு. ஸோ அந்த வாக்கு வங்கியை உயர்த்துறதுக்கு இது ஒரு சேர்ந்து எப்படி எந்த ஓட்டுக்காக எடப்பாடி பழனிசாமி இதை வெட்டிட்டு போறாரோ அதற்கு கவுண்டர் ப்ராடக்டிவான ஒரு ஓட்டை வந்து பிஜேபி கையகப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. ஒரு ஹிந்து ஓட் பேங்கை கிரியேட் பண்ண பார்ப்பாங்க அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறீங்க. நான் இந்திரகுமார் தேரடிகிட்ட கேட்கணும். நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறோம், நீங்களே ஆரம்பிங்க. ஏன் கடும் விமர்சனம், காட்டமான விமர்சனம்? இல்லை, மோடி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து பேசும் பொழுது திமுக கொடுத்த ஒரு பத்திரிகை விளம்பரத்தை, அரசு கொடுத்த ஒரு பத்திரிகை விளம்பரத்தில் பின்னாடி வந்து பிஎஸ்எல்வி தனிப்பட்ட ஒரு அமைச்சர் விளம்பரம், அமைச்சர் கொடுத்த விளம்பரம். அந்த விளம்பரத்தில் பின்னாடி பிஎஸ்எல்வி ராக்கெட்டுக்கு பதிலாக ஒரு சீன ராக்கெட்டை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். இது வந்து பிஜேபி 2019 ஜனவரி மாதம் போட்ட புகைப்படம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெஸ்டர்ன் பெரிஃபரல் எக்ஸ்பிரஸ்வே அப்படின்னு. 5 வருஷத்துக்கு முன்னாடி பாலைவனமாக இருந்த இடத்த 5 வருடத்திற்கு பிறகு பெருசாக வளர்த்து காட்டிட்டோம். இதில் என்ன பிரச்சனைனா ரெண்டுமே வெஸ்டர்ன் பெரிஃபரல் எக்ஸ்பிரஸ்வே கிடையாது. ஒன்று வந்து ஆக்ரா லக்னோ எக்ஸ்பிரஸ்வே, ஆரம்பித்தது அகிலேஷ் யாதவ், திறந்து வைத்தது அகிலேஷ் யாதவ். இது டெல்லி மீரட் எக்ஸ்பிரஸ்வே, இது மோடி திறந்து வைத்தது. ஆனால் இவங்க கொடுத்துருக்கிற டைட்டில் வெஸ்டர்ன் பெரிஃபரல் எக்ஸ்பிரஸ்வே. இது வந்து யோகி ஆதித்யநாத் கொடுத்த ஒரு விளம்பரம். கீழே இப்போ தமிழ்நாட்டில் வந்து திமுக ஒரு விளம்பரம் கொடுக்குதுன்னா கீழே வந்து ஒரு கத்திப்பாரா ஃப்ளைஓவர் இருக்கும், பின்னாடி வள்ளுவர் கோட்டை இருக்கும். அந்த மாதிரி இவரும் வந்து கீழே ஒரு ஃப்ளைஓவர் கொடுத்து சைடில் வந்து ஒரு இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு சைட்டை பார்க்குற மாதிரி கொடுத்துருக்கிறாரு. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னா கல்கத்தாவில் இருக்கிற எம்ஏஏ ஃப்ளைஓவர் அப்படின்றத வந்து இவர் காலு கீழே வச்சுக்கிட்டாரு. ஏன் உத்தரப்பிரதேசத்துக்கு கீழே வெஸ்ட் பெங்கால் இருக்குது அப்படின்றதுக்காக காலு கீழே உத்தரப்பிரதேசனுடைய திட்டமாக வெஸ்ட் பெங்கால் திட்டத்தை போட்டுக்கிறதா? இந்த அம்மாவினுடைய முகம். இந்த டைம்ஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட செய்தித்தாள்கள் எல்லாம் படிக்கிற யாராலையும் இந்த அம்மாவினுடைய முகத்தை மறந்திருக்கவே முடியாது. இந்த அம்மாவினுடைய படம் பெருசாக போடப்பட்டு மோடி அவர்களுடைய கேரண்டியாக அவருக்கு வீடு கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அம்மாட்ட அதற்கப்புறம் போய் பேட்டி எடுத்தா வீடா அப்படின்னா இதில் என்ன எழுதியிருக்குன்னு வாட்சி சொல்லுங்க, எனக்கு புரியலையே அப்படின்னு ஷாக்காகிறாங்க. இதுதான் மோடி அரசு விளம்பரம் கொடுத்த லட்சணம். இவர்கள் வந்து திமுக வந்து விளம்பரம் கொடுத்துருச்சு, தப்பா கொடுத்துருச்சு, அதனால இவர்கள் பிரிவினைவாதிகள் அப்படின்னு இல்லாத பொல்லாத நாட்டுக்கு ஒவ்வாத கருத்துக்களை எல்லாம் விளம்பரமாக கொடுத்தவர்கள் திமுக விளம்பரத்தை பற்றி பேசுறாங்க. சரி, 2000 போன வருஷம் அப்பாவு அவர்கள் வந்து கனடாவில் 65வது காமன்வெல்த் பார்லிமெண்டரி அசோசியேஷன் மீட்டிங்க்கு போயிருக்கிறாரு. யார் தலைமையில்? நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை ஸ்பீக்கர் ஓம் பிர்லா தலைமையில் படையெடுத்து எல்லா பேரும் போகிறாங்க. அங்கே போனால் இந்தியாவினுடைய கொடியை வந்து எல்லார் கையிலையும் கொடுக்குறாங்க. கொடியில் என்னமோ எழுதியிருக்கு. பொதுவாக கொடி வந்து பளிச்சுன்னு இருக்கு, என்ன ஓரத்தில் ஏதோ கொசடு எழுதியிருக்கே அப்படின்னு பார்த்தோம்னா மேட் இன் சைனான்னு எழுதியிருக்குது. அதை தூக்கிட்டு ஓம் பிர்லா முன்னாடி நடந்து போறாரு. இது அப்பாவை பார்த்துட்டு என்னையா அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில், இந்தியாவிலேருந்து ஒரு கொடி வாங்கிட்டு வர முடியலையா, இல்லைனா பக்கத்தில் இருக்கிற ஒரு கொடியை வரைஞ்சு வாங்கிட்டு வர வக்கு இல்லையா, என்ன நடக்குது இந்த நாட்டில்னு ஷாக் ஆகி தமிழ் ஊடகங்களுக்கெல்லாம் பேட்டி கொடுத்தாரு. இதுதான் மோடி அரசு மக்களுக்கு கொடுத்திருக்கிற கேரண்டி அப்படின்னு மோடியே கிளைம் பண்ணிக்கிறார். பாலிடிக்ஸ் வந்துருவோம். மோடி அவர்கள் சொல்ல மோடி அவர்கள் வந்து 4 கூட்டத்தில் வரிசையா திருப்பூர், மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலின்னு 4 கூட்டம் பேசியிருக்கிறாரு. திருப்பூரில் அவர் எங்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னா தமிழ்நாடு ஒரு தேசத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது, தேசியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது வந்து நீங்க சொல்லக்கூடாது, இதை வந்து தமிழ்நாடு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறது. தமிழ்நாடு நீண்ட காலமாக அல்ல, தமிழ்நாடு எப்போதும் தேசிய நீரோட்டத்தில் ஐக்கியப்பட்டு தான் இருந்திருக்கிறது. அந்த தேசிய நீரோட்டம் என்றைக்காவது தமிழ்நாட்டை நோக்கி பார்வையை திருப்பி இருக்கிறதா, திட்டங்களை தடுத்து நிறுத்துறதா சொல்றாங்க. சார், திமுக ஓட்டு கேட்டு வந்ததே உங்க திட்டத்தை எல்லாம் இங்க செய்யக்கூடாதுன்னு ஓட்டு கேட்டு தான் வந்தாங்க. அவங்க தடுத்து நிறுத்தா செய்வாங்க. எதெல்லாம் தடுத்து நிறுத்தினாங்க? இடபிள்யூஎஸ் தடுத்து நிறுத்தினாங்க. ஆமா, இடபிள்யூஎஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக நீதி மரபுக்கு எதிரானது, அதனால் தடுத்து நிறுத்துகிறார்கள். அதற்காகத்தான் மக்களை உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. நீட் தேர்வை தடுத்து நிறுத்தணும்னு உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்தாலும் நீட் தேர்வை எதிர்த்து மக்கள் மன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் போராட்டம் நடத்துவோம்னு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப நீட் தேர்வை தடுத்து நிறுத்துவதற்கு போராடுவார்கள். அதற்கடுத்து இவங்க சொல்லக்கூடிய திட்டங்கள், எந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு வளர்ச்சி திட்டத்தை தடுத்து நிறுத்தியதுன்னு யோசிச்சு பார்த்தோம்னா
தமிழ்நாட்டின் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களில் மோடி அரசு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறது. இவர் 3 திட்டங்களை குறிப்பிடுறாரு. பிரசன்னா அவர்கள் குறிப்பிட்ட 3 விஷயங்கள். ஒன்று வீடு கொடுக்கிறது, அதை அவரே தெளிவுபடுத்தி விட்டார். ரெண்டாவது, இவர் எல்பிஜி கனெக்ஷன் கொடுக்குறேன், வீடு வீடுக்கு எல்பிஜி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த எல்பிஜி கனெக்ஷன் யாரு ஸ்டிக்கர் யாருக்கு ஒட்டுறது? தமிழ்நாட்டில் 2007ஆம் ஆண்டு 1000 லைட்ஸில் இருக்கக்கூடிய தாமஸ் சாலையில் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தில் கலைஞர் திறந்து வைத்த திட்டம். இல்லந்தோறும் எப்படியாவது அவர்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு, இலவச எரிவாயு அடுப்பு கொடுக்கணும்னு அந்த புகைப்படங்கள் எல்லாம் கூட இன்னும் இருக்கிறது. 2007 தொடங்கின திட்டம். இவங்க கொண்டு வந்த உஜ்வாலா ஸ்கீம் எப்போ கொண்டு வரப்பட்டது? அப்போ யார் திட்டத்தில் யார் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறார்கள்? அப்புறம் அரிசி கொடுக்கறத பற்றி பேசினார். 1967 திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 2014 ஆட்சி விட்டு போற வரைக்கும் ஒவ்வொரு முறையும் டெல்லிக்கு போய் தமிழ்நாட்டுக்கு தேவையான அரிசி கொடுங்க, தமிழ்நாட்டுக்கு தேவையான அரிசி கொடுங்கன்னு நடையாய் நடந்திருக்கிறது. வாஜ்பாய் அரசாங்கமும் அதில் அடக்கம். அப்போ கலைஞர் ஆட்சியில் 1 ரூபாய்க்கு அரிசி கொடுக்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதற்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் இலவச அரிசி கொடுக்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இப்போ இவர் என்ன சொல்றாரு? ஒரு நபருக்கு 5 கிலோ அரிசி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் கொடுக்குற அரிசி திட்டத்தின்படி ஒரு நபருக்கு 5 கிலோ, அப்ப 2 பேருக்கு 10 கிலோ. அதே நேரத்தில் ஒரு ரேஷன் கார்டில் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாருன்னா அவருக்கு 12 கிலோ. இப்படி டிஸ்பாரிட்டியா இருக்கின்றதுனால தமிழ்நாடு அரசு எப்படி அந்த திட்டத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேருது அப்படின்னா, தமிழ்நாடு ஏற்கனவே 20 கிலோ அரிசி கொடுக்குது. ஒருவேளை உங்க வீட்டில் 2 பேர் தான் இருக்கிறாங்க, 10 கிலோ அரிசி தான் வருது அப்படின்னா தமிழ்நாட்டின் திட்டத்தின்படி நீங்க 20 கிலோ வாங்கிக்கோங்க. ஒருவேளை உங்க வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க, 20 கிலோ பத்தாது அப்படின்னா ஒன்றிய அரசின் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த அரிசியை பயன்படுத்தி கொண்டு நீங்க ஆளுக்கு 5 கிலோன்னு சொல்லிட்டு 30 கிலோ வாங்கிக்கங்க, 25 கிலோ வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்தை ஒருங்கிணைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. இதில் எங்கிருந்து புறக்கணிக்கப்பட்டது ஒன்றிய அரசின் திட்டங்கள் அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. இன்னொன்று இவங்க சொல்றாங்க, ஆர்டிகிள் 370 அபராகேஷன் திமுக ஏத்துக்கிடல. அதுக்கப்புறம் ராமர் கோயிலை பத்தி மோடி இன்னைக்கு பேசி இருக்கிறாரு. எதனாலன்னு தெரியல, நேற்று திருப்பூர்ல பேசல, யாராவது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார் நீங்க ராமரை விட்டுட்டீங்க, இந்த சட்னியை விட்டுட்டீங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த சட்னியை தொட்டாரு. ராமர் இந்தியாவில் நாங்க நாடாளுமன்றத்தில் வச்சு டிபேட் நடத்துறோம், அந்த டிபேட்ல இருந்து திமுக புறக்கணித்து விட்டு வெளியே போயிட்டாங்க. இதுதான் பாத்தீங்களா, இந்துக்களே உங்களுக்கு துரோகம் பண்றாங்க. ராமர் கோயில் திறக்கிறது இந்திய அரசின் திட்டமா? ராமர் கோயில் திறக்கிறது ஒரு தனியார் அமைப்பினுடைய திட்டம். அந்த தனியார் அமைப்பின் திட்டத்தை தொடங்குறதுக்கு பிரதமர் மோடி எதுக்கு போறாருன்றதே முதல்ல கேள்வி. ரெண்டாவது, இவர் பிராண பிரதிஷ்டை பண்ணதா சொல்றாரு. அங்க நடந்தது பிராண பிரதிஷ்டையே அல்ல. இவர் போய் கருவழியை திறந்து வைத்து விட்டு வந்தாரே தவிர பிராண பிரதிஷ்டை நடக்கல. சாதியின்படி அவர் அனுமதி மறுக்கப்பட்டார். அந்த இடத்தில் சங்கராச்சாரியர்கள் இந்தியா முழுக்க போர்ப்படி தூக்குனாங்க, யாருமே அவர் அனுமதிக்கல. பிராண பிரதிஷ்டை அவர் செய்யல, செய்தது ஒரு இயந்திரம் அதை தூக்கி உள்ள வைத்திருக்கிறதா கேள்விப்படுகிறேன். அப்போ இதுதான் மோடி அரசு இந்தியாவை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நாடாளுமன்ற விவாதத்துல தமிழ்நாடு என்னென்னலாம் கோரிக்கை வைத்தது? இதே நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டுக்கு தேவையான வெள்ள நிவாரண நிதியை கொடுங்கள்னு கோரிக்கை வைத்தது. அதை எடுத்துக்கிட்டீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க, அதற்கு எதிராக ஒரு ஸ்பெஷல் டிபேட் அரேஞ்ச் பண்ணுங்க, பேசுவோம்னு தமிழ்நாடு அரசு கேட்கிறது. அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததா? இல்ல. இது இன்னைக்கு இல்லைங்க, 1962 பேரறிஞர் அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசும் பொழுதே தொடர்ச்சியாக இதைத்தான் குறிப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார். தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை அவங்க செவிமடுக்கல, மாறாக தமிழ்நாடு புறக்கணிக்குது திட்டங்களை அப்படின்னு சொல்றது ஒரு அரசியல் பிரச்சாரம் தான் அப்படின்றது உங்களுடைய கருத்து. பொய். அது அரசியல் பிரச்சாரம்னு அது பொய்யை எப்படி மூடி மறைக்கிறது? பொய்ன்னு சொல்லணும். நம்ம அரசியல் பிரச்சாரம்னு சொல்றதுல என்ன பிரயோஜனம்? பொய் தான், வட தான் அப்படின்றது தான் தமிழ்நாட்டினுடைய கலை யதார்த்தம். தமிழ்நாடு எதற்காக உங்களுக்கு வாக்களித்தது? அந்த வாக்குறுதியை மாநில அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இவங்க என்ன சொல்றாங்க, மாநிலத்துக்குன்னு ஒரு தனி வாய்ஸ் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் பிரதமர் மோடியின் பேரால் செயல்படுத்தணும்னு சொல்றாங்க. எதுக்கு செயல்படுத்தணும்னு கேட்கிறேன். மாநிலத்தில் மக்களாட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கிறது. அந்த அரசு என்னத்துக்கு இருக்கணும்? இவங்க எதற்கு மாநிலமாக போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க? மாநில அரசியல்ல ஏன் போட்டியிடுறாங்க? போட்டியிடாமல் டைரக்டா தேசிய அரசியல்ல மட்டும் போட்டியிட வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு மாநிலத்துக்கு வராங்க? அப்ப மாநிலத்துக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்கிறது. ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் 2-3 பேருக்கு தான், மொத்தமா 4 பேருக்கு தான் முடிச்சிடான். ஒரு 4 பேருக்கு தான் இறையாண்மை பொருந்திய பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்னு பிரதமர், இன்னொன்னு யூனியன் மினிஸ்டர், மூணாவது தமிழ்நாட்டில் அல்லது மாநிலத்தினுடைய முதலமைச்சர். இவர்கள் தான் இறையாண்மை பொருந்தியவர்கள். இறையாண்மையின் பேரால் நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்றவங்க கவர்னர் கிடையாது, மற்ற எம்எல்ஏக்கள் கிடையாது. இவர்கள் எல்லாம் இறையாண்மை பொருந்தியவர்கள். மாநில முதலமைச்சருக்கு எதற்காக இறையாண்மையை கொடுத்தது? இந்த அரசியலமைப்பு சட்டம். அப்ப இந்த மக்களின் மனசாட்சிப்படி இந்த மாநில சட்டப்பேரவை கூடி அந்த முதலமைச்சரின் தலைமையில் கொள்கை முடிவுகளையும் அரசியல் முடிவுகளையும் எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு அம்பேத்கர் இறையாண்மையை கொடுத்தார். அந்த இறையாண்மையை பறிக்க நினைக்கிறார் இந்த மோடி. இதே பிரதமர் மோடி
குஜராத்தில் சீஃப் மினிஸ்டரா இருந்த போது என்னென்னவெல்லாம் பேசினார், அதையெல்லாம் இன்னைக்கு இவருக்கு செய்ய தயாராக தைரியம் இருக்கிறதா? 50% கொடுக்க சொல்லி இவர் தான் கேட்டாரு முதலமைச்சராக இருக்கும்போது. பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் மறைமுகமா பேரம் பேசுறாரு. யார்கிட்ட? பினான்ஸ் கமிஷன் சேர்மன் போய் பேரம் பேசுறாரு. என்னன்னு பேரம் பேசுறாரு? 40% போடாங்க, 41% போடாங்க, 30 குறைங்க, மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய வரி சலுகைகளை பூரா கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பினான்ஸ் கமிஷன் சேர்மன் போய் பேரம் பேசினதா நித்தி ஆயோக்குடைய தலைவர் பேசுறாரு. இதை நானோ அல்லது ஊடகங்களோ பேசல, நித்தி ஆயோக்குடைய தலைவர் வெளிப்படையாக பேசின உண்மை. இதை மறுப்பதற்கு மோடி தயாராக இருக்கிறாரா? தொடர்ந்து பேசலாம். தமிழ்நாட்டில் திமுக காணாமல் போகும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காட்டமாக விமர்சித்திருப்பது எதை காட்டுகிறதுன்னு ட்விட்டர் வாயிலாக நேயர்களுக்கு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறோம். திமுக தன்னுடைய கொள்கை எதிரி அப்படின்றதுனால அப்படி பேசியிருக்கிறாரா, அதிமுகவோட மீண்டும் சேர்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பேச்சா, அல்லது இந்தியா கூட்டணியை வீழ்த்த வேண்டும் அப்படின்றது இதனுடைய நோக்கமா, இல்லை வழக்கமான ஒரு தேர்தல் பேச்சு அப்படின்னு இதை பார்க்கணுமான்னு நேயர்களை கேட்டிருக்கிறோம். கொள்கை எதிரி அப்படின்றதுனால என்று 22% நேயர்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதிமுகவோட மீண்டும் சேரணுன்ற ஆசையில் திமுகவை விமர்சிக்கிறாரு அப்படின்னு 17% பேர், இந்தியா கூட்டணியை வீழ்த்த வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த பேச்சுன்னு 15% பேர், இது ஒரு வழக்கமான தேர்தல் பேச்சு அப்படின்னு 46% பேர் கருத்து சொல்லியிருக்காங்க. பிரதமருடைய பேச்சை ஒரு வழக்கமான ஒரு எலெக்ஷன் ரெட்டாரிக் அப்படின்றது தான் பெருவாரியானவங்க முடிவாக இதில் பார்க்க முடியுது. நாம் விவாதத்துக்குள்ளே போகலாம். திரு ஈஸ்வரன், அதிமுக பிஜேபி கூட்டணி அப்படின்ற ஒன்று இன்றைக்கும் அந்த ஆப்ஷன் இன்னும் ஓப்பனாக இருக்கா? இபிஎஸ் அந்த கதவை சாத்திட்டாலும் டெல்லி பிஜேபி இன்னமும் ஒரு நப்பாசையில் இருக்குன்றதோட வெளிப்பாடா இந்த பேச்சு? நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகவை பொறுத்தவரை முழுமையாக கதவை மூடிவிட்டார்கள். பிஜேபி தனக்கு வேறு வழி இல்லை என்று மீண்டும் கதவு, ஜன்னல், வெண்டிலேட்டர் அனைத்தையும் திறந்து வைத்து கொண்டு காத்திருக்கிறார்கள். அதாவது 40 தொகுதியும் வெல்லுவோன்னு சொல்கிறாங்க. ஒரு தொகுதி ஜெயிக்க முடிஞ்சா கூட மத்திய அமைச்சர் முருகன் அங்கே நிறுத்தியிருக்கலாமே, ஏன் ராஜ்யசபாவுக்கு மத்திய பிரதேசம் கொண்டு போனாங்க? பிரதமர் அவர்கள் பெருமையாக சொல்லுகிறார், நான் முருகன் அவர்களை மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுத்தேன் என்று. லோக்சபா தேர்தல் வரப்போகிறது, தமிழ்நாட்டிலே 39 தொகுதியும் ஜெயிக்க போகிறீர்கள், யார் உங்களை தடுத்தார்கள்? நீங்கள் ஜெயிக்கிற தொகுதியிலே அமைச்சர் முருகன் அவர்களை நிறுத்தி பார்க்க வேண்டியது தானே. தமிழ்நாட்டை வளர்த்துவேன் என்று 2 நாட்களாக பேசிக்கொண்டே இருக்கிறார். எப்படி? தமிழ்நாட்டிலே கொடுக்கிற வருமானத்திலிருந்து ₹1 கொடுத்தால் 29 பைசா கொடுப்பதா, அல்லது குடும்ப கட்டுப்பாட்டை சீரியஸாக நம்ம அமல்படுத்தினா தொகுதிகளை குறைப்போம் என்று சொல்லுவதா? 2014 கங்கையும் காவிரியும் இணைப்பேன் என்று சொன்னார், 1 பைசா கூட அதுக்காக செலவு பண்ணல. 2019 காவிரியும் கோதாவரியும் இணைப்பேன் என்று சொன்னார், இப்ப அதை பத்தி பேசுறதையே முழுசா விட்டுட்டாரு. இப்படி ஆனா எதையுமே பண்ணாம தமிழ்நாட்டை வளர்த்துறேன் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு தெரியாதா? அது அரசியல் பேச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னார், கோவையிலே சிபிஆர் அவர்கள் 2014 பெற்ற வாக்குகளை 2019 பெறவில்லை என்று. அவருக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன், 2014 நாங்கள் அந்த கூட்டணியில் இருந்தோம், எங்கள் வாக்குகள் சிபிஆர் அவர்களுக்கு அன்றைக்கு விழுந்தது. முன்னாடி தேர்தல் 2019 கோயம்புத்தூரிலே நான் தனியாக நின்று 1,30,000 வாக்குகளை நான் பெற்றவன், நான் தான் வேட்பாளர். அப்படி எங்களுடைய வாக்குகள் அங்கே விழுந்த காரணத்தினால் கொங்கு மண்டலத்திலே பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் அத்தனை தொகுதிகளிலுமே அன்றைக்கு அந்த கூட்டணி 2வது இடத்திற்கு வந்தது. காரணம் நாங்கள் இல்லையா? ஒவ்வொரு தொகுதியிலும் அன்றைக்கு 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை நாங்கள் அந்த கூட்டணிக்கு கொடுத்தோம். அதை அண்ணன் அவர்கள் பல தொலைக்காட்சி விவாதங்களிலே பேசுகிறார். ஆனால் எங்களுடைய ஓட்டுகள் அதிலே இருக்கிறது என்பதை மறந்து விடுகிறேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பழைய கணக்கை சரி பண்றீங்க போல் இருக்கு. எலக்ட்ரல் பாண்ட் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஈஸ்வரனுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிறத ஏற்றுக்கிறேன். ஒரு பழைய கணக்கை சரி பண்றீங்க. ஒரு குறுக்கீடு. அது உண்மைதானே? ஒரு குறுக்கீடு. சொல்லுங்க சார், சொல்லுங்க ஜிகேனா. அவருக்கு தெரியும். சொல்லுங்க. இல்ல இவங்க 2011 இவங்க இருந்த கூட்டணி திமுக கூட்டணி ஏன் தோத்துதுன்னு கேளுங்க. 2014 ஓட்டு வாங்கினாரு, 2011 திமுக கூட்டணி இருந்தப்ப ஏன் தோத்துதுன்னு கேளுங்க. 2011
திமுக கூட்டணியில பாமக இருந்தது, விசிக இருந்தது, காங்கிரஸ் இருந்தது, எல்லாம் தான் இருந்தாங்க. ஆனாலும் தோற்றாங்க. துரைசாமி அண்ணன் அவர்கள் அதை தவற விட்டதனால நான் வந்து இவங்க இருந்தாங்களே திமுக தோற்றது. 2014 குஜராத் மாடல் என்று விளம்பரம் செய்தோம். இன்னைக்கு குஜராத் மாடல் ஓபன் ஆகி போச்சு, கிழிஞ்சு போச்சு. 2014 குஜராத் மாடல், அந்த குஜராத் மாடல் இப்ப என்னாச்சு? தமிழ்நாட்டை விட குஜராத் எவ்வளவு மோசமா இருக்குங்கிறது இன்னைக்கு தெரியும். ஆனா அன்னைக்கு நாங்க தான் பிரச்சாரம் பண்ணோம், குஜராத் மாடல் எங்க இருக்கு அந்த மாடல்? சோ இப்படி வந்து பல்வேறு பொய்களை இன்றைக்கு இன்னும் அந்த பொய்களை அப்படியே சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் பிரச்சனை. மக்கள் நம்புவதாக இல்லை. பல்லடத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். பல்லடத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி வந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். பல்லடத்திலே மொத்தம் பேரிகார்டு போட்டு 40 பிளாக் போட்டு இருந்தார்கள். ஒரு பிளாக்குக்கு 1200 சேரு. அப்ப மொத்தம் 48,000 சேரு போட்டதே 48,000 சேரு தான். மோடி அவர்கள் மேடையில் இருக்கும் பொழுது உட்கார்ந்திருந்தவர்கள் தான் இருந்தார்கள், நிற்பவர்கள் யாருமே கிடையாது. அப்ப என்ன பெரிய கூட்டம் இவங்க சேர்த்துறாங்க. அதுல 15,000 பேர் வட இந்திய தொழிலாளர்கள். அதே போல பல்லடத்தில் இருக்கிற அத்தனை வீடுகளுக்கும் எங்களுடைய மாவட்ட செயலாளர் உள்பட விஐபி பாச கொடுத்து வாங்க வாங்க வந்து பாருங்க. அந்த கூட்டத்தில் நாங்க எங்க ஆட்கள் ஒரு 50 பேர் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. அவங்க திமுக காரங்க இருந்தாங்க, அண்ணா திமுக காரங்க இருந்தாங்க. அவங்க எல்லாம் பிரதமரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு பேசிட முடியாது, ஏன்னா அவங்களுக்கு அது தெரியும். ஆனா வந்து யாரையும் இதை வச்சுக்கிட்டுலாம் ஏமாற்ற முடியாது. இந்த கணக்குங்கிறது நான் ஆளை விட்டு நேரா எண்ணிட்டு சொல்றேன். அதே போல அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 2000-3000 சேர் பக்கம் டபுள் சேர் போட்டு உட்கார்ந்தாங்க. புது டெக்னிக் இது. சேர் காலியா தெரியக்கூடாதான். நீங்க எல்லாம் இப்ப கூட அந்த வீடியோ பாருங்க, நிறைய பேர் டபுள் சேர்ல உட்கார்ந்திருப்பாங்க. நூதனமான தகவல் சொல்றீங்க, நூதனமான டெக்னிக்கா இருக்கு. அது என்னது டபுள் சேர்? உண்மை அது, உண்மை. அங்க எங்க கட்சியில 50 பேர் உள்ள இருந்து அத்தனை டீடைல் எடுத்திருக்காங்க. ஒருத்தருக்கே 2 சேர் போட்டு உட்காருங்க. வாய் தரீங்களா? கண்டிப்பா உண்டு. கண்டிப்பா நீங்க பேசாமலா விவாதம் பண்ணுங்க. டெக்னிக்கா சொல்லி கொடுத்திருக்காங்க. பக்கத்துல சேர் காலியா இருந்தா தூக்கி போட்டுக்க. அது வந்து அந்த ட்ரைனிங், அப்படி ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. அதுவும் தேசபக்தியில ஒண்ணுன்னு சொல்லி இருந்திருக்கலாம். சரி, நான் பேசலாம். நன்றி, நன்றி சார். திரு ஜிகேன் இல்ல, அவரு என் மண் என் மக்கள் மாதிரி என் சேர் மாநாடு நாங்க நடத்தினது கும்மி மாநாடு இல்ல, கும்மி மாநாடு இல்ல. அவர் ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்காரு. கும்மி மாநாட்டுக்கும் கொள்கை மாநாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது தானாக வந்த கூட்டம், கொள்கைக்காக வந்த கூட்டம். அதனால உலகமே பாராட்டியிருக்கு. 16,000 பெண்களை ஆடுகிற சமுதாயம் பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடாது. 16,000 பெண்கள் ஒன்று சேர்ந்து கின்னஸ் ரெக்கார்டு பண்ணி இருக்காங்க. இல்ல, உலகமே மாநாட்டுல நீங்க வந்து கும்மி மாநாட்டுல நிர்வாகி என்ன பேசினாரு கேளுங்க. சமூக நீதி குறித்து பேசுறாரு, சமூக நீதி குறித்து பேசுறாரு நிர்வாகி. கும்மி மாநாட்டுல என்ன பேசினாருன்னு கேளுங்க முதல்ல. பிரசன்னா நீங்க இருக்கீங்கல்ல, பேசுறீங்க என்ன பேசப்படுதுன்னு கொச்சைப்படுத்துகிற பாஜக, கொச்சைப்படுத்துகிற பாஜக நிர்வாகியை பொதுவெளியில கண்டிக்கிறேன். நீங்க சமூக நீதி குறித்து பேசுறீங்க, வேற கலையை கொச்சைப்படுத்துகிற நோக்கத்துல உங்க அரசியல் ஆதாயத்துக்காக பேசுறீங்க. எங்க இருந்தோ ஆரம்பிச்சு வள்ளி கும்மியில வந்து நின்னுட்டோமே நம்ம. பிரச்சனை நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவங்க நிர்வாகி என்ன பேசினான்னு கேளுங்க. வள்ளி கும்மி பாருங்க, கூப்பிட்டு வச்சு அவங்க சமூக வள்ளி கும்மி யாரும் மறக்க முடியாது. என்ன கேட்டாங்க கேளுங்க முதல்ல. 16,000 பெண்கள் ஒன்று சேர்ந்து பண்ண விஷயம் அது. குணா நான் பைல சொல்லணும். இல்ல சொல்லுங்க சார். எங்க பிஜேபிக்கு 30 டிவி கிடையாது. எங்களுக்கு மக்கள் தான் டிவி. நாங்க செய்யற பிரச்சாரம் மக்கள்கிட்ட தான். அதனால எங்க டிவி எங்களுக்கு கிடையாது. அதனால கொள்கை ரீதியா நான் மக்களை போய் சேர்ந்துட்டு இருக்கிறோம். ரெண்டாவது சொன்னாங்க சீனா கொடியை பத்தி எல்லாம் யூபியை பத்தி கம்பேர் பண்ணாங்க. உள்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் வேறு, ஆனா சீனாவை கொண்டு வந்து சீனாவுடைய கொடியை நிறுத்துவது என்பது வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதனாலதான் பாரத பிரதமர் சொன்னாங்க இது பிரிவினைவாதம். நாடாளுமன்றத்துல அவரு சொன்னாரு சீனா வந்து இந்தியாவின் எதிரி நாடுன்னு நாடாளுமன்றத்துல சொல்லிட்டீங்களா? டுக்குடா டுக்குடா இந்தியர்களை சுட்டுக் கொன்ற சீனாவை கண்டித்து நாடாளுமன்றத்தில் தீர்மானம் போட்டீங்களா? இந்தியர்களை சுட்டுக் கொன்று கொண்டிருக்கக்கூடிய
சீனாவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் மோடி உரையாற்றி இருக்கிறாரா? சீனாவை மோடி கண்டித்திருக்கிறாரா? மோடி சீனாவை கண்டித்தாரா? அதை முறைப்படி ஆன்மீக முறைப்படி தான் அவரோட கண்டனம் கூட பத்தியா சார்? இல்ல நான் சொல்லிறேன், நீங்க பத்தியை சொன்ன கண்டிச்சிருவோம். ஆனா எல்லாரும் உண்மையான ராணுவ உட்கார்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. அதை பத்தி நாடாளுமன்றத்துல பேச மாட்டாங்க. 30.5% காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நிதி பகிர்வீடு இருந்தது, நிதி பங்கீடு இருந்தது. இப்பொழுது 42% உயர்ந்திருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சியில அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். தெரியாம எல்லாம் பேசாதீங்க. தொடர்ந்து நானும் புள்ளிவிவரம் கொடுத்துட்டு இருக்கேன் உங்கள்ட்ட. அதனால பாரத பிரதமரை பொறுத்த வரைக்கும் அப்புறம் இது குறித்து சொன்னாங்க, தொழிற்சாலை குறித்து சொன்னாங்க, சவளி தொழிலை பத்தி பேசுறீங்க, விசைத்தறி குறித்து பேசுறீங்க. சூரிய மின் திட்டங்களை, மத்திய அரசின் திட்டங்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. நீங்க சோமனூர்ல கேட்டு பாருங்க. மின் கட்டண உயர்வு எப்படி ஏற்பட்டது? நீ குரல் கொடுத்தீங்களா? கொங்கு நாட்டுக்காக குரல் கொடுத்தீங்களா கேட்கிறேன் நான். இன்னைக்கு மின் கட்டண கடும் உயர்வு, சூரிய ஒளி மின்சாரம் அமைப்பதற்கு லஞ்சம் கேட்கிறது திமுக அரசு. அது குறித்து பேசுனீங்களா? நீங்கள் இது வன்மையா கண்டிக்கிறேன். பொதுவெளியில நீங்க பதில் சொல்றீங்க. உங்க மேல வழக்கு தொடருவோம். இத நிரூபிக்கணும்னா நீங்க சிறைச்சாலைக்கு போக வேண்டிய நிலை ஏற்படும். வாக்கு வங்கி ஒருபோதும் பாஜக செய்யாது. இறையாண்மை வலிமையான இந்தியா திமுகவுக்கு கிடையாது. ஒரு நிமிடம் ஈஸ்வரன் குறுக்கிடுறார். ஒரு நிமிஷம் சார், ஈஸ்வரன் சார். கொங்கு நாட்டில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை விசைத்தறியாளர்களுக்கும் தெரியும். அன்றைக்கு அமைச்சரிடத்திலே அமர்ந்து முதலமைச்சரிடத்திலே எடுத்து சென்று அந்த மின் கட்டணத்தை குறைத்து சோமனூருக்கு முதலமைச்சரை வரவழைத்து தமிழ்நாடு பூராம் இருக்கிற அத்தனை விசைத்தறியாளர்களையும் சோமனூருக்கு வரவழைத்து பாராட்டு விழா நடத்தியவர்கள் நாங்கள். அப்படி மின்சார கட்டணத்தை குறைத்து விசைத்தறியாளர்களை தமிழ்நாடு அரசு வாழ வைத்திருக்கிறது. 1000 யூனிட் இலவசமாக கொடுத்தேனா என்று பேசுகிறார்கள். இன்னைக்கு ஏன் ஈரோட்லயும் மற்ற இடங்கள்லயும் ஆயிரக்கணக்கான நிறுவனங்களை மூடி இருக்காங்க? விசைத்தறி நிறுவனங்கள், ஜவுளி தொழில் செய்யறவங்க எல்லாம் பந்து அறிவிச்சு 7% சலுகையை 2% மாற்றி இருக்கிறீர்கள். 2.5% இருந்த வட்டியை 6.5% மாற்றி இருக்கிறீர்கள். இது ஒன்றிய அரசுடைய கொள்கை. ஜவுளி தொழில் அழிகிறது என்று சொன்னால் ஒன்றிய அரசுடைய கொள்கை. திரு நாகராஜ் முடிக்கலாம். இல்லைங்க, நான் பல கோடி உள்ள முதலீடு வருதுன்னு சொல்றாங்க. ஆனா பழம்பெரும் தொழில்கள், ஜவுளி தொழில்கள் போன்ற தொழில்கள் எல்லாம் கைவிட்டு விட்டது தமிழக அரசு. தமிழக அரசு செய்ய வேண்டிய பல பணிகள் மொத்தமாக முடங்கி இருக்கிறது. அதனுடைய கோபம் தான் வெளிப்பாடாக எங்களுடைய பாரத பிரதமருடைய பேச்சிலே தெரிகிறது. ஒன்றிய அரசு என்ன செஞ்சதுன்னு திரு ஈஸ்வரன் கேக்குறாரு. ஜவுளி தொழிலை ஏற்றுமதியை திருப்பூர், கரூர், கோயம்புத்தூர், ஈரோடு உண்மை. அதைத்தான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். உண்மையை உலகுக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். நன்றி. இப்ப நாகராஜன் சொன்னாரு, பல தொழில்களை முடக்கி இருக்கிறோம், தொழிற்சாலைகளை வரவிடவில்லை. இது இதைத்தான் மோடி வெக்குண்டு எழுந்து பேசினார் அப்படின்னு நாகராஜனை மோடி சார்பா பேசுறார். இந்தியாவில் தொழில் முதலீட்டில் முதல் மாநிலம் தமிழ்நாடு, தொழில் முதலீடு ஊக்குவிப்பில் 2வது மாநிலம் தமிழ்நாடு, சிறு குறு தொழிலில் MSMEயில் சிறந்து செயல்பட்ட இந்த ஆண்டுக்கான மாநிலத்திற்கான விருது தமிழ்நாட்டிற்கு. தி மாஸ்டர் ஸ்டேட் என்கிற சிறப்பு விருது தொழில்துறையில் இந்தியாவில் முதலிடத்தில் சிறப்பாக செயல்பட்டதற்காக இந்த ஆண்டு வழங்கப்பட்ட விருது. இது எல்லாம் மோடி சர்க்காரால் தமிழ்நாடு அரசுக்கு திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சிக்கு கொடுக்கப்பட்ட அரசு பட்டய சான்றிதழ். ஒரு பக்கம் நீங்க சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டு உங்க அரசியல் பொதுக்கூட்டத்தில் தொழிலை தடுக்கிறோம், முதலீட்டை தடுக்கிறோம்னு பேசுறது பச்சோந்தித்தனமா இல்லையா? நீங்க கேட்டீங்க, நாங்க சீனாவினுடைய எல்லை அப்படின்னு பேசுனீங்க. சார், சீனா எல்லை அப்படின்னு பாராளுமன்றத்தில் ஒரு வார்த்தை கூட பேசல. இந்த 56 இன்ச்சு நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம். சீனாவினுடைய படம் தவறுதலாக வந்தது, அது ஒரு லே அவுட் ஆர்டிஸ்ட். ஆனா அருணாச்சல பிரதேசத்தை சீனா தன் எல்லையோடு இணைத்து உலக வரைபடம் வெளியிட்டது, சீனா வரைபடம் வெளியிட்டது. உங்க 56 இன்ச்சு ஆண்மகன் மோடி என்ன செஞ்சார்? 2019 சென்னை மகாபலிபுரத்துக்கு ஜிங்பின்னை கூட்டிட்டு பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இளநீல ஸ்டா போட்டு குடிச்சப்ப தெரியலையா? 2020 கல்வான் தாக்குதல் நடந்துச்சு, உங்களால எதிர்த்து தாக்குதல் நடத்த முடிஞ்சுச்சா?
சீனா குறித்து வாயே பேச முடியாது. சீனா குறித்து தீர்மானம் போடுங்கள் என்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெளியே தூக்கி எறிந்தது பாஜக. இதை யார் மறுக்க முடியும்? ஏமாற்று வேலை. தேசபக்தி என்கிற பெயரில் போலி தேசபக்தியை விதைக்கிறீர்கள். இங்க எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. எங்கள் நாடு முக்கியம், தேசம் முக்கியம், இந்த நாட்டினுடைய ஒற்றுமை முக்கியம், வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற முகம் முக்கியம். அதை நீங்க உடைக்க நினைக்கிறீங்க. நீங்க சொன்ன கோரிக்கை என்ன சார்? நீங்க பேசுறீங்கல்ல, குலசேகரப்பட்டினம் திட்டம் உங்க திட்டமா? அது கலைஞரின் திட்டம், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் திட்டம். 2013 மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கிறவர் முதலில் கடிதம் எழுதியது முத்தமிழறிஞர் கலைஞர். அதை நாடாளுமன்றத்தில் பேசியது திமுகவின் அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கனிமொழி கருணாநிதி அவர்கள். அதை தொடர்ந்துதான் இந்த திட்டம் வந்தது. இதை எப்ப முடிச்சிருக்கணும்? 10 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சிருக்கணும். 10 வருட காலம் இழுத்து 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 இப்போது தொடங்குமா அப்போது தொடங்குமா நிதி வழங்காமல், எப்படி மெட்ரோ திட்டத்துக்கு நிதி வழங்கவில்லை, எய்ம்ஸுக்கு நிதி வழங்கவில்லையோ குலசேகரப்பட்டினத்திற்கும் அப்படித்தான் இருந்தது. நன்றி நன்றி. வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றல. நேரம் இல்ல, நன்றின்னு முடிக்க சொல்றார். என்னால் பட்டியலிட முடியும். பெட்ரோல் விலையை பாதியாய் குறைப்பேன் என்றீர்கள், டீசல் விலையை சுத்தமாய் குறைப்பேன் என்றீர்கள், கேஸ் சிலிண்டரை சுத்தமாக விலையை 2ஆக குறைப்பேன் என்றீர்கள், வேலை வாய்ப்பு 2 கோடி பேருக்கு தருவேன் என்றீர்கள். அதையும் கடந்து வறுமையை ஒழிப்பேன் என்றீர்கள், பசியின் வறுமை கோட்டை ஒழிப்பேன் என்றீர்கள். வறுமை ஒழிப்பில் இந்தோனேசியாவுக்கு கீழே போயிருக்கும் சார். பசி குறியீட்டு ஒழிப்புல பாகிஸ்தானுக்கு அவமானப்படுகிறோம். இந்த நாட்டை மதவாதத்தால் அடகு வைத்து மக்களை வறுமை குழியில் தள்ளுகிற ஆட்சி ஒழிய வேண்டும். நன்றி நன்றி நன்றி. அதாவது திராவிட இயக்கத்தில் உள்ள ஒரு பெரிய ஆர்கனைசர் ஏசி சண்முகம், ஜி.கே. வாசன், இவங்க வந்து ரெட்டேல சின்னத்தோட மோடி லீடர்ஷிப் பெருசுன்னு 2 பேர் வந்திருக்கிறது வந்து குறைஞ்சபட்சம் அது ரெட்டேலையோட மோடி லீடர்ஷிப் லாபம்னு இன்னைக்கு வந்திருக்காங்கிறது நம்ம கண்ணெதிர தெரியுது. குணா பாரிவேந்தரை விட்டுட்டீங்களா? பாரிவேந்தர் வந்து அவரு ஓகே, அவரு ஒருத்தர், அவர் ஒரு எம்பியா இருந்தவர். ஆமா, அவர் ஏற்க ரெட்டலையில் இருந்தல்ல, திராவிட இயக்க தலைவர்கள். ஏசி சண்முகம் திராவிட இயக்க தலைவர் தான். அண்ணாவுக்கு சொந்தக்காரங்க தைரியம் இருக்குது. அது திமுக இருக்கான்னு கேளுங்க. இல்ல, அவரு டெவல்யூஷன் பத்தி பேசினாரு. அதாவது காங்கிரஸ் கொடுத்தது சுருக்கமா ரொம்ப நேரம் தாண்டிட்டோம். காங்கிரஸோட அதிக டெவல்யூஷன் கொடுத்ததா சொல்றாரு. ஒட்டுமொத்த வரி பகிர்வுல தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் கொடுத்தது, அதாவது இந்தியா முழுக்க கொடுக்கப்பட்ட வரி பகிர்வுல தமிழ்நாட்டின் பங்கு தொகை 4.9% காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கடைசி இன்ட்ரீம் பட்ஜெட்ல வந்தது. இவங்களுடைய கடைசி மோடி ஆட்சியில என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4% கொடுத்துருக்காங்க. 0.9% எங்க போச்சு? அப்போ ஒட்டுமொத்த வருமானம் எவ்வளவு, அதிலிருந்து எங்களுக்கு கிடைப்பது எவ்வளவுன்னு பார்த்தோம்னா காங்கிரஸை விட குறைவாகத்தான் பிஜேபி கொடுத்திருக்கிறது. இந்தியாவுடைய பணவீக்கம் எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. இவங்க கொடுக்குற வரி பகிர்வை பத்தி பேசுறாங்க, அப்புறம் ரிசல்ட்டை பத்தி பேசுறாங்க. இவர் மோடி வந்து PILனு ஒரு ஸ்கீம் சொன்னாரு. அந்த PIL ஸ்கீம்ல வந்து 300 கோடி போடணுமா, 600 கோடி டேர்ன் ஓவர் பண்ணணுமா. 600 கோடி டேர்ன் ஓவர் பண்ணி காட்டணும் அப்படின்னா 15% இன்சென்டிவ் முதல் வருஷம், 2வது வருஷம் வந்து 25% இன்கிரிமெண்டல் டேர்ன் ஓவர் பண்ணி 14% வாங்கணுமா. இந்தியாவில் 2022 ஆகஸ்ட்ல 17% டெக்ஸ்டைல் அப்பேரல்ஸ் டிராப், எக்ஸ்போர்ட்ஸ் 22.6% கடந்த ஆண்டு எக்ஸ்போர்ட்ஸ் டிராப்டு. இப்படி இந்தியாவினுடைய ஏற்றுமதி ஒட்டுமொத்தமாக வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இங்க திருப்பூரிலும் கோயம்புத்தூரிலும் மில்லு நடத்தி கொண்டிருந்த அங்கிருந்த பல்வேறு வடநாட்டு முதலாளிகள் எல்லாம் கிளம்பி வந்து மத்திய பிரதேசத்துக்கு ஓடுறாங்க. ஏன்னா இங்க வந்து கடைசியாக இந்த கொரோனா காலகட்டத்தில் ஏற்பட்ட சீரழிவின் காரணமாக MSME-களுக்கு எந்த விதமான முத்ரா வங்கியும் பயன்படல, எந்த விதமான MSME லோனும் பயன்படல அப்படின்னு சொல்லிட்டு பல கம்பெனிகள் இன்னைக்கு பல ஷிப்டுகளை இழுத்து மூடிட்டாங்க. ஓடிக்கிட்டு இருந்த திருப்பூர் இப்ப இயங்கவே இல்லை. இவர்களுடைய எல்லா பொய்களையும் மோடி வந்து ராமரின் பின்னால் எழுதி கொள்ள துடிக்கிறாரு. எல்லா காலகட்டங்களிலும் தமிழ்நாட்டுக்கு வந்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ்நாடு ப்ரோகிரசிவான ஸ்டேட் அப்படின்னு சொல்றாரு. எஸ், தமிழ்நாடு இஸ் ப்ரோகிரசிவ் பிகாஸ் ஆஃப் த ரூலிங் பார்ட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு. அதை ஏற்றுக்கொண்டதால் தான் எந்த காலகட்டத்திலும் உங்களை தமிழ்நாடு ஏற்றுக்கிறவே மாட்டேங்குது. இப்போதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களை நிராகரித்ததற்கான நற்சான்றை கொடுத்ததற்கு மோடிக்கு தமிழ்நாடு நன்றி சொல்ல வேண்டும். நன்றி. உங்க அனைவருக்கும் நன்றி சொல்லி நான் விவாதத்தை முடிக்கிறேன். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.